கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். प्रभु यीशु के नाम से आपको प्रेम से बधाई देके स्वागत करता हूं। இந்த பகல் நேரத்தில் நாம் தேவனை ஆராதிக்கும்படி கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். इस दोपहर के समय परमेश्वर की आराधना करने के लिए परमेश्वर हमें लेकर आए। கர்த்தருக்கே நன்றி. परमेश्वर का ही धन्यवाद हो। Praise the Lord. Praise the Lord। நேயருக்கு இந்த ஜெபங்கள்ல வர முடியல. अनेक जन इस प्रार्थना में नहीं आ सके ஏன்னா மற்றவங்களுக்கு லீவு கொடுப்பாங்க, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பி கூப்பிட்டுருவாங்க. क्योंकि दूसरे बच्चों को वो छुट्टी दे देंगे और हमारे बच्चों को काम के लिए बुला लेंगे। நிறைய பிரச்சனைகள். तो ऐसी बहुत सी समस्या, ஆனாலும் கர்த்தர் உங்களை கொண்டு வந்தபடியால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். फिर भी परमेश्वर ने आपको लेकर आया, इसके लिए परमेश्वर का धन्यवाद कहता हूं। ஆண்டவரை பாடி துதித்து ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார், அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के लिए गीत गाकर स्तुति कर कर आराधना करने के लिए मदद किया, इसके लिए परमेश्वर की स्तुति हो। கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். परमेश्वर हमसे प्यार करते हैं। நம்முடைய வாழ்க்கையிலே பெரியவைகளை செய்ய அவர் திட்டம் வைத்திருக்கிறார். हमारे जीवन में बड़ा कार्य करने की योजना रखेंगे। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे। கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். परमेश्वर आपको बढ़ाएंगे। கர்த்தர் உங்களுக்கு சகல நன்மைகளையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको सारी भलाइयां देकर आशीष எத்தனை करेंगे। பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களா? विश्वास करने वाले अच्छे से ताली बजाकर परमेश्वर की महिमा कीजिए। ஆமென். आमीन। கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो। அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12வது அதிகாரம் 5வது வசனம். Acts chapter 12 verse 5. 12வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். प्रेरितों के कामों के 12वें अध्याय के 5 वचन में पढ़ता हूं, ध्यान से सुनिए। அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் ऐसे ही पत्रस जब बंदीगृह की रखवाली हो रही थी, சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். कलीसिया उसके लिए लो लगाकर प्रार्थना की। ஆமென். आमीन। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் पत्रस को जब बंदीगृह में बंद किया गया था, சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். कलीसिया उसके लिए मिलकर लो लगाकर प्रार्थना की। நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். हम सभी को ये दृष्टांत मालूम है, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் இன்றைக்கு நம்மோடு பேசுவாராக. लेकिन परमेश्वर का आत्मा इस वचन के द्वारा हमसे बात करेंगे। வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, वचन में कहा गया है, அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையில் அடைக்கப்படுகிறார். पत्रस जो है वो जो है बंदीगृह में बंद होते हैं। விசுவாசிகள் எல்லாரும் ஏமன் ஊக்கமாய் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க. विश्वासी सभी एक जगह पे लो लगाकर प्रार्थना कर रहे हैं। கர்த்தர் அவரை விடுதலையாக்கினார். परमेश्वर से छुड़ाए அவர் ஜெபம் அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்த இடத்துக்கே அவர் போய் சேர்ந்தார். और वो जिस जगह पे प्रार्थना कर रहे थे वहीं पर जाके वो पहुंचे। இவ்வளவு தான் நமக்கு சம்பவம். इतना ही हमारा घटना है, இவ்வளவு தான் பிரசங்கம். इतना ही प्रचार है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆனா இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு अनेक காரியங்களை இதிலிருந்து நமக்கு பேசுவாராக. लेकिन आज आत्मा परमेश्वर अनेक कार्य इसमें से हमसे बात करेंगे। பேதுரு சிறையிலே காக்கப்பட்டிருக்கையில் पत्रस जब बंदीगृह में था, சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். कलीसिया उसके लिए परमेश्वर को देखकर लो लगाकर प्रार्थना की। முதல் சபை இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு உருவாகிறது. पहला कलीसिया यीशु की मृत्यु के बाद उत्पन्न होती है। ஏமன் ஸ்தோத்திரம். சீஷர்கள் எல்லாரும் ஏமன் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சேர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். चेले सभी जो यीशु के जी उठने के बाद मिलकर प्रार्थना कर रहे हैं। 120 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். 120 लोग मिलकर प्रार्थना कर रहे हैं। பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஊற்றப்படுகிறார். पवित्र आत्मा वहां पर उंडेले गए। அதான் முதல் சபை. वही पहली कलीसिया। அல்லேலூயா. हालेलुया। பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு पवित्र आत्मा उंडेला जाने के बाद பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணுகிறார். पत्रस उठकर प्रचार करते गए। அவருடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். उनका प्रचार सुनकर 3000 लोग उद्धार पाते गए। அதுக்கு பிறகு சபை 7000 10000 பெருகிட்டே போகுது. उसके बाद कलीसिया 7000 10000 करके फैलते जा रहा है। நாளுக்கு நாள் சபையில் ஜனங்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். दिन बर दिन लोग जो कलीसिया में आके शामिल हो रहे हैं। சபை வளர்கிறது. कलीसिया बढ़ता है। சபை வளர வளர சபைக்கு உபத்திரவங்கள் உண்டாகிறது. कलीसिया बढ़ते बढ़ते कलीसिया के लिए कलेश आता है। சபைக்கு முதலாவது உபத்திரவம் யாரால் உண்டாயிற்று? कलीसिया के लिए पहला कलेश कहां से आया? யூதர்களால் உண்டாயிற்று. यहूदियों से आया। அல்லேலூயா. हालेलुया। பிரதான ஆசாரியர்களால் உண்டாயிற்று. प्रधान याजकों से आया। ஆலோசனை சங்கத்தாரால் ஏமன் ஸ்தோத்திரம் உபத்திரவங்கள் உண்டாக ஆரம்பித்தது. जो सलाह देते गए उनके द्वारा जो गए ऐसे कलेश आने लगे। சபையின் மிகுந்த உபத்திரவத்துக்கு காரணமாக இருந்தவர் சவுல் என்கிற பவுல்.
कलीसिया के लिए जो बहुत ही कलेश का कारण था, शाऊल नाम का जो पौल बना। சவுல் தான் சபையின் பெரிய உபத்திரவத்துக்கு காரணமா இருந்தவர் என்று சொல்லி சபை வரலாறு சொல்லுகிறது. और कलीसिया के इतिहास ही कहता है कि शाऊल ही जो है कलीसिया के लिए सबसे बड़ा कलेश था कर। ஆலோசனை சங்கத்தார் ஒரு இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. जो भी सलाह देने वाली मंडली है वो एक ही जगह पर बैठते हैं। சவுல் தான் காரியங்களை செய்கிறவர். शाऊल ही कार्य को करता है। அவர் தான் போவார், கூட்டத்தோட போவார். वही झुंड के साथ जाते हैं। எங்க சர்ச் இருந்தாலும் உடைப்பார். जहाँ भी चर्च रहता है वहाँ तोड़ते हैं। எங்க சீஷர்கள் கூடி இருந்தாலும் அடிப்பார். जहाँ कई चेले इकट्ठे होते उन्हें वो मारते हैं। சபைக்கு உபத்திரவம் உண்டாயிற்று. कलीसिया के लिए कलेश आया। ஆமென். இப்படிப்பட்ட மனிதன் அவன் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும்போது கர்த்தர் அவனை சந்திக்கிறார். इस प्रकार का मनुष्य यात्रा करते समय परमेश्वर से मुलाकात करते हैं। சபையை உடைத்துக் கொண்டிருந்தவன், कलीसिया को तोड़ने वाला, தேவராஜ்யத்தின் வசனத்தை பிரசங்கம் பண்ணி சபைகளை கட்டுகிறவனாய் கர்த்தர் உருவாக்குகிறார். और वो परमेश्वर का वचन को सुनाकर परमेश्वर का राज्य को बांधने वाला मनुष्य में बनाते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। சபையின் வரலாறு சொல்லுகிறது, कलीसिया का इतिहास कहता है இந்த சவுல் ரட்சிக்கப்பட்ட பிறகு ये शाऊल उद्धार पाने के बाद சபையை உபத்திரவப்படுத்துவதற்கு அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு மனுஷன் இந்த ஆலோசனை சங்கத்தாருக்கு கிடைக்கவே இல்லையா. कलीसिया को ठेस पहुंचाने वाला, कलेश पहुंचाने वाला शाऊल के जैसा खतरनाक और कठोर व्यक्ति ये सलाह देने वाली मंडली को मिला ही नहीं। அப்ப மோசமான ஆளே யாரு? तो बुरा व्यक्ति कौन? Praise the Lord. Praise the Lord. சவுல் என்கிற பவுல். शाऊल नामक पौलुस. Praise the Lord. Praise the Lord. நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா இவன் எல்லாம் மோசமானவன், இல்ல அவர் ரட்சிக்கப்பட மாட்டான்ல. हम क्या सोचते रहे तो बहुत बुरा व्यक्ति है, थोड़ी उद्धार पाएगा। நம்ம எல்லாம் கணக்கு போட்டு வைக்கிறோம். हम ही तो सोच विचार करके रखते हैं, இவன் மனம் திரும்ப மாட்டான். ये तो मन नहीं फिराएगा। அவன் போட்டிருக்க பட்டையெல்லாம் பார்த்தாச்சுன்னா பயங்கரமா இருக்கு. उसने जो माथे पे पट्टा लगा वो देख के तो भयंकर लगता அவன் है। போட்டிருக்கிற கழுத்துல இருக்க கொட்டையெல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கு. और जो उसने गले में माला पहने उसे देखेगा तो डर लगता है। அப்படித்தான் நம்ம நினைப்போம். ऐसे हम सोचते हैं। ஆனா கர்த்தர் எந்த மனிதனையும் ரட்சிப்பதற்கு ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். लेकिन परमेश्वर किसी भी मनुष्य का उद्धार करने के लिए तैयार है। ஆமென். आमीन। 2 நாளைக்கு முன்ன ஒரு மனுஷனை சந்திச்சேன். 2 दिन पहले एक मनुष्य से मुलाकात किया। நம்ம சர்ச்சுக்கு வர ஒரு தம்பி போன வாரம் சர்ச்சுக்கு வரல. हमारे चर्च में आने लगे भाई, पिछले हफ्ते चर्च नहीं आए। அவனை விசாரிச்சு போக உடம்பு சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன். उससे पूछा तो कि बीमार हूं मैं कर லூஸ் மோஷன் அப்படின்னு கேள்விப்பட்டேன். जुलाब हो रहा है कर। சரி தனியா இருக்கான போய் பார்த்துட்டு வந்துடலான்னு போனேன். तो ठीक है वकील है, जाके मिल के आता हूं करके गया। போனா அவன் வேலைக்கு போயிருக்கான். गया तो वो काम पे गया था। அவன் வீட்டை தட்டினேன். उसके घर को खटखटाया। ஒரு மனுஷன் நல்ல பூநூல் போட்டுக்கிட்டு, एक मनुष्य अच्छे से माला पहनकर நல்ல கொட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு, और अच्छे से वो गोल गोल सब पहनकर, சட்டையெல்லாம் இல்லாம தான் கதவு திறந்தார். बिना शर्ट के कपड़ा खोले। கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு அவர்கிட்ட நான் பேசியிருப்பேன். तकरीबन 1.5 घंटे तक उनसे बात क्या रहेगा। நல்லா கவனிச்சிருங்க. अच्छे से ध्यान दीजिए। அதாவது பாரம்பரியமாகவே அவர் பூசாரி. और देखिए परंपरा से वो पुजारी। பேசி பேசி கடைசியில வந்தா बात करके अंत में आए तो அவர் சொன்னாரு, இயேசுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். उन्होंने कहा यीशु मुझे बहुत पसंद है, ஆனா தமிழ்நாட்டுல எனக்கு சர்ச்சுக்கு போக முடியாது. लेकिन तमिलनाडु में मैं चर्च में नहीं जा सकता। चर्च में ஏன்னா அறநிலைத்துறையிலிருந்து எனக்கு சம்பளம் வந்துகிட்டு இருக்கு. இந்து அறநிலைத்துறையிலிருந்து சம்பளம் வந்துட்டு இருக்கு. क्योंकि उनको एक हिंदू की संस्था से जो है पगार आता है। நல்லா கவனிச்சிருங்க. अच्छे से ध्यान दीजिए। சொன்ன வார்த்தை, उन्होंने एक बात कही, நான் விரும்பி இந்த வேலையை செய்யவில்லை. मैं ये चाहकर इस काम को नहीं करता। விரும்பி நான் செய்யவில்லை. मैं चाहकर इस काम को नहीं करता। என் மேல் அது கடமையாக விழுந்தது. मेरे ऊपर वो एक जिम्मेदारी से गिरी। தாத்தா செய்தார், दादाजी ने किया, அப்பா செய்தார், पिता ने किया, நான் செய்து தான் ஆகணும். और मुझे उसे करना ही है। நல்லா கவனிச்சிருங்க. अच्छे से ध्यान दीजिए। அவருக்கு இயேசுவை பற்றி நல்லா சொன்னேன். उसको यीशु के बारे में अच्छे से बताया। அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. उनको बहुत आनंद हुआ। சொன்னார் சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு இருக்காரு. उन्होंने कहा चर्च में आऊंगा இப்ப कर। அவர் மும்பைல தான் இருக்காரு. अभी वो मुंबई में ही है। ஏன் உங்களுக்கு சொல்கிறேன், क्यों आपसे कह रहा हूँ, அநேக நேரத்தில் நம்ம போடுற கணக்கெல்லாம் தப்பு கணக்கு. हम जो हिसाब लगाते हैं वो गलत हिसाब लगाते हैं। Praise the Lord. Praise the Lord। மனுஷனை பார்த்தோன்னே இவன் மனம் திரும்பவே மாட்டான் இல்ல, मनुष्य को देखते रहे ये तो मन फिराएगा ही नहीं, இவன் குடிய விடவே மாட்டான் இல்ல, ये तो दारू पीना छोड़ेगा ही இவன் नहीं, வாழ்க்கை மாறாது இல்ல, इसका जीवन बदलेगा नहीं। அப்படித்தான் நம்ம கணக்கு போட்டு வைக்கிறோம். ऐसे हम सोच विचार करके रखते। ஆனா நல்லா கவனிச்சிருங்க. लेकिन अच्छे से ध्यान दीजिए, தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, இவன் பவுல மாதிரி கொடூரமான மனுஷன், சபைகளை உபத்திரவப்படுத்துகிற மனுஷன் வேற யாரும் கிடைக்கலையா அவங்களுக்கு. शाऊल की तरह कलीसिया को क्लेश पहुंचाने वाला कठोर व्यक्ति और कोई मिला ही नहीं। அவ்வளவு கொடூரமான மனுஷன். उतना कठोर मनुष्य। உங்களுக்கு தெரியுமா, பவுலுக்கு பிறகு आपको पता है क्या, पौलुस के बाद இவன் ஆலோசனை சங்கத்தாரால் அல்லது யூதர்களால் சபை உபத்திரவம் அடையவில்லை. सलाह की संगति मंडली और यहूदियों के द्वारा कलेश नहीं आया चर्च को। அப்ப யூதர், அதாவது பவுலுக்கு பிறகு யாரால் சபை உபத்திரவம் உண்டாயிற்று? तो पौलुस के बाद कलीसिया को किसके वजह से कलेश पहुंची? அந்த தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்தான ஏரோதுவால்.
उस देश पे राज करने वाला हेरोदेस के द्वारा, அல்லது ரோமர்களால் சபைக்கு உபத்திரவங்கள் பெருக ஆரம்பிக்கிறது. नहीं तो रोमियो के द्वारा कलीसिया को कलेश पहुंची. ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया. யூத தேசத்துக்கு அதிபதியாக यहूदी देश का अधिपति ஏரோது என்பவனை நியமிக்கிறார்கள். हेरोदेस नामक एक व्यक्ति को नियुक्त करते हैं. அவன்தான் சபையை உபத்திரவப்படுத்துகிறான். वही कलीसिया को कलेश पहुंचाता है. ஏரோது என்று சொல்லக்கூடியவன் கலிலியாவிலே முதலாவது காற்பங்கு அதிபதியாக இருந்தவன். हेरोदेस जो गलील में पहले जो एक पाव हिस्सा का अधिकार था. கிலவதி ராஜன் காலத்துல किलेविती राज के समय में அவன் யூதேயா தேசத்தில் அதிபதியாக நியமிக்கப்பட்டான். वो यहूदिया देश का अधिपति के रूप में नियुक्त किया गया. இவன் எருசலேமில் குடியிருந்து கொண்டிருக்கிறான். ये यरूशलेम में वास करता है. இவன் எருசலேமில் குடியிருந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு விரோதமாய் 3 காரியங்களை செய்ததை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ये यरूशलेम में रहते हुए जो यीशु मसीह के चेलों के विरुद्ध विश्वासियों के 3 कार्य किया पवित्र शास्त्र में लिखा गया है. 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 12वें अध्याय के पहले वचन में कहा गया है, சபையில் சிலரை ஏரோது துன்பப்படுத்த தொடங்கினான். कलीसिया के कुछ लोगों के ऊपर हेरोदेस जो एक कलेश पहुंचाने लगा, हाथ डालने लगा. இரண்டாவதாக दूसरा, ஏமன் யோவானுடைய சகோதரன் யாக்கோபை பட்டயத்தால் அந்த ஏரோது கொலை செய்தான். दूसरा उसने यूहन्ना के भाई याकूब को तलवार से मरवा डाला. மூன்றாவதாக तीसरा, பேதுருவை பிடித்து சிறையிலே போட்டான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. पतरस को पकड़कर बंदी गृह में डाला करके कहा गया है. அல்லேலூயா. हालेलुया. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. ஏமன் ஸ்தோத்திரம். இந்த பட்டயத்தால் ஒருவனை கொலை செய்வது என்று சொன்னால் इस तलवार से एक का कत्ल करना मतलब யூதர்களுடைய பரம்பரையின்படி यहूदियों की परंपरा के हिसाब से அவர்கள் அதை அவமானமாய் எண்ணினார்கள். वे उसे अपमान करके जाने. அப்ப சீஷன் ஒருவனை யாக்கோபை இந்த ஏரோது பட்டயத்தால் வெட்டினது யூதருக்கு பிரியமா இருந்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. लेकिन हेरोदेस चेलों में से एक याकूब को तलवार से मरवा डाला तो यहूदियों को वो घमंड की बात लगी. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. இந்த ஏரோது யூதர்களை பிரியப்படுத்த விரும்பினான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ये हेरोदेस यहूदियों को प्रिय करने चाहा कर ஆகவே தான் யாக்கோபை பட்டயத்தால் வெட்டினான். इसीलिए याकूब को तलवार से काटा. இப்ப பேதுருவையும் பிடித்து பட்டயத்தால் கொலை செய்வதற்காகத்தான் ஏரோது சிறைச்சாலையில் அடைக்கிறான். अभी पतरस को पकड़कर उसे भी तलवार से मार डालने के लिए उसे बंद करके रखा हेरोदेस. மூன்றாவது வசனம் சொல்கிறது, तीसरा वचन कहता है, அது யூதருக்கு பிரியமானது என்று அவன் கண்டு वो यहूदियों को प्रिय लगता है इसे जानकर அடுத்த சீஷன் பேதுருவையும் பிடிக்க தொடங்கினான். अगला चेला पतरस को भी पकड़ने का प्रयास किया. அப்பொழுது அவன் புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. और वे दिन अखमीरी रोटी के दिन थे. அவ இது பஸ்கா பண்டிகையின் நாள். तो ये फसह के त्योहार का दिन. இந்த பஸ்கா பண்டிகையை அனுசரிப்பதற்கு யூதர்கள் முழு யூதேயாவிலிருந்தும் சேர்ந்து எருசலேமுக்கு வந்து சேருவார்கள். தேவாலயம் இருக்கும் இடத்துக்கு வந்து சேருவார்கள். तो ये फसह का त्योहार के दिन त्योहार मनाने पूरे यहूदी लोग यहूदिया को छोड़कर यरूशलेम में आते जहां पे परमेश्वर का भवन है. Praise the Lord. Praise the Lord. இவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? इसका मकसद क्या है मालूम है क्या? ஏமன் ஸ்தோத்திரம். பேதுருவை பிடித்து சிறையில் அடைத்து पतरस को पकड़कर बंदी गृह में बंद कर இவர்கள் பண்டிகை முடிந்த அடுத்த நாளிலே इनका त्योहार समाप्त होते ही अगले दिन இவனை வெளியே கொண்டு வரணும். इसे बाहर लेकर आना है. சங்கிலியினால் கட்டி வைக்க வேண்டும். जंजीरों से बांध कर रखना है. இந்த யூதர்கள் எல்லாம் எருசலேமில் கூடி இருக்கும்போது यहूदी लोग सभी यरूशलेम में इकट्ठे हुए समय இவர்கள் மத்தியிலே வேடிக்கை காட்ட வேண்டும். इनके बीच में तमाशा दिखाना है. வேடிக்கை காட்டி तमाशा दिखाकर நியாய தீர்ப்பு கொடுத்து न्याय दंड देकर இவனையும் அவர்கள் எதிரிலேயே பட்டயத்தால் வெட்ட வேண்டும். इन्हें भी उन्हीं के सामने तलवार से मारना है. அல்லேலூயா. हालेलुया. சரித்திரம் சொல்லுகிறது, इतिहास कहता है இந்த பண்டிகை நாட்கள் வரும்போது ये त्योहार का दिन आते समय ஏமன் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு அதிக உபத்திரவம் உண்டாகுமா? चेले लोग मसीह लोग को अधिक कलेश होता है. Praise the Lord. Praise the Lord. இந்த பண்டிகை நாட்கள்ல யூதர்கள் எல்லாம் ஒன்னு சேருவாங்க பாருங்க. क्योंकि त्योहार के दिन यहूदी लोग सब एक होते ना. அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்துவது வழக்கமாக இருந்திருக்கிறது. तो ये सभी मिलकर मसीह लोग को जो दुख पहुंचाते थे वो एक आदत था. அப்ப இப்படிப்பட்ட ஒரு விசேஷ நாளில तो इसी प्रकार के एक विशेष दिन में பேதுருவை நான் கொலை செய்தால் पतरस को हम मरवा डालेंगे तो ஏமன் இன்னும் என்னிடத்தில் யூதர்கள் பிரியமா
இருப்பார்கள் என்று சொல்லித்தான் அவனை சிலுவையில் அவனை பிடித்து சிறையில் அடைத்தார். तो और भी यहूदी लोग मुझ पे प्रिय करेंगे करके ही उसने पतरस को पकड़कर बंदीगृह में डाला. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பண்டிகையின் சந்தோஷத்தோடு त्योहार के आनंद में ஒரு சந்தோஷத்தை கூட அதிகமாய் கூட்டி கொடுத்து விடலாம் என்று சொல்லி ஏரோது திட்டம் பண்ணி இருந்தான். एक और आनंद उनको मिला के देंगे करके हेरोदोस ने ऐसा योजना किया. அல்லேலூயா. हालेलुया. ஏரோதுடைய திட்டம் என்ன? हेरोद का मकसद क्या? எப்படியும் பேதுருவை அவர்கள் நடுவிலேயே வேடிக்கை காட்டி கொலை செய்ய வேண்டும். कैसे भी पतरस को उन्हीं लोगों के सामने तमाशा दिखाकर मार डालना है. அப்ப நான் யூதர்களுக்கு சாதகமா இருக்கிறேன், என் மேல் பிரிய வைப்பார்கள் என்று சொல்லி அவன் திட்டம் வைத்திருந்தான். तो हेरोदेस ने सोचा कि मैं यहूदियों के पक्ष में हूं और वे सभी मुझ पे प्रिय रहेंगे कर उसने सोचा. இந்த காலத்தில் தான் சபை ஒன்று கூடி ஒரு மனதோடு ஜெபிக்கிறது. इसी दिनों में इसी समय में कलीसिया एक होकर मिलकर प्रार्थना करते हैं. பேதுருவின் விடுதலைக்காக ஜெபிக்கிறது. पतरस के छुटकारे के लिए प्रार्थना करते हैं. அல்லேலூயா. हालेलुया. சபையாரின் ஜெபம் कलीसिया का प्रार्थना ஏரோதின் திட்டத்தை உடைத்தது. हेरोदेस की योजना मकसद को तोड़ा. சபையாரின் ஜெபம் कलीसिया का प्रार्थना ஏரோதின் சந்தோஷத்தை நிலைகுலைய செய்ய ஆரம்பித்தது. हेरोदेस के आनंद खुशी को जो है नाश की. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இதுவரைக்கும் நினைச்சிருந்தான், अभी तक सोचा था நாளைக்கு காலையில தாப்பா, कल के सवे ही. நான் நினைக்கிறேன் பேமன் ஸ்தோத்திரம் ஏரோது தூங்கி இருக்கவே மாட்டார் என்றார். मेरे को तो लगता है कि हेरोदेस 2 दिन सोया ही नहीं होगा. ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பா. बहुत ही आनंद के साथ रहा होगा. அடுத்த சீசனை வெட்ட போறேன், अगले चेले को काटने वाला हूँ, அதுவும் யூதர்களுக்கு முன்னால வெட்ட போறேன், वो भी यहूदियों के सामने काटने वाला हूँ, யூதர்களுடைய பண்டிகை நாள்ல வெட்ட போறேன், वो भी यहूदियों के त्योहार के दिन काटने वाला हूँ. யூதர்கிட்ட எனக்கு நல்ல பேர் கிடைக்கும், यहूदियों से मुझे अच्छा नाम मिलेगा. ரொம்ப சந்தோஷமா இருந்தா. बहुत ही आनंदित था. தேவ பிள்ளையே, परमेश्वर के बच्चों, சபையுடைய ஜெபம், कलीसिया का प्रार्थना, சபையுடைய ஜெபம் कलीसिया का प्रार्थना ஏரோதின் திட்டத்தை உடைத்தது. हेरोदेस के मकसद को तोड़ा. ஏரோதின் சந்தோஷத்தை நிலைகுலைய செய்தது. हेरोदेस के जो आनंद और खुशी को थी उसे जो है नाश किया. சபையார் ஜெபிக்கறாங்க, कलीसिया वाले प्रार्थना करते. சங்கிலியில் கட்டப்பட்டிருந்த பேதுருவிடத்தில் தூதன் போகிறான், जंजीरों से बंधे पतरस के पास स्वर्गदूत जाता है, கட்டி எழுப்புகிறான், उसे थपथपाकर उठाता है. கை கால்கள் இருந்த சங்கிலிகள் அவன் அறுக்கப்படுகிறது. उसके हाथ पांव में जो जंजीर थे वो खुल जाते हैं. அவனுக்கு முன்பதா இருக்கிற கேட் எல்லாம் திறக்குது, வாசல் எல்லாம் திறக்குது. उसके सामने जो भी दरवाजे गेट थे सब अपने आप खुल जाते. பேதுரு ராத்திரியோடு ராத்திரி சிறைச்சாலையிலிருந்து வெளியே போயிட்டான். पतरस रातों रात बंदीगृह से बाहर आ गया. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. अच्छे से ताली बजाकर परमेश्वर की महिमा कीजिए. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. நல்லா கவனிச்சுங்க. अच्छे से ध्यान दीजिए. ஏமன் ஏரோது हेरोदेस காலையில போய் அங்க பார்த்தா सुबह जाके वहां देखता है तो அங்க பேதுரு இல்ல, वहां पे पतरस नहीं. பேதுரு पतरस கோழி முட்டை தான் இருக்காங்க. वहां पे तो मुर्गी का अंडा ही है. Praise the Lord. Praise the Lord. ஒண்ணுமே இல்லங்க. कुछ भी नहीं है वहां पर. திட்டங்கள் உடைகிறது, मकसद टूटते हैं. திட்டங்கள் உடைகிறது. मकसद योजनाएं टूटती ஏரோதின் हैं. சந்தோஷம் நிலைகுலைகிறது. हेरोदेस का जो खुशी था वो नाश हुआ. தேவ வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, परमेश्वर के वचन को सुनने वाले परमेश्वर के बच्चों, தேவ சமூகத்தில் நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது तू परमेश्वर के सम्मुख प्रार्थना करते समय உனக்கெதிரே சத்துரு வைக்கிற திட்டங்களை கர்த்தர் உடைத்து போடுவதற்கு போதுமானவராயிருக்கிறார். तेरे विरुद्ध शत्रु रखे योजना मकसद को परमेश्वर तोड़ने के लिए काफी है. அல்லேலூயா. हालेलुया. உன்னை துன்பப்படுத்தியே சிலர் சந்தோஷத்தை காணணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். तेरे को दुख पहुंचा के ही कुछ लोग खुशी देखने की सोचते रहते. உனக்கு பிரச்சனையை தந்தே சிலர் சந்தோஷப்படணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். तेरे को परेशानी दे देकर वो आनंदित होवे करके सोचते. நீ ஜெபிச்சு பாரு, तू प्रार्थना करके देख. கர்த்தர் அவர்களை ஏமாற்றத்துக்கு நேராய் நடத்துவதற்கு அவர் போதுமானவர். परमेश्वर उन्हें ठगने की ओर चलाने के लिए काफी है. அந்த சந்தோஷத்தை நிலைக்குலைய செய்வதற்கு என் தேவனாகிய கர்த்தர் போதுமானவர். उसी आनंद को जो है नाश करने के लिए मेरा परमेश्वर काफी है. உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களை காட்டிலும் ஏமன் ஸ்தோத்திரம் ஜெப ஆயுதம் தாங்க பவர்ஃபுல். दुनिया में के सारे शक्तिशाली हथियार से बहुत ही शक्तिशाली हथियार प्रार्थना है. ஜெபத்துக்கு இருக்கக்கூடிய வல்லமை வேற எதுக்குமே கிடையாது. प्रार्थना में जो सामर्थ्य और वो किसी में भी नहीं है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஏமன் ஸ்தோத்திரம் ஏரோதுடைய திட்டங்கள் हेरोदेस की योजना உடைஞ்சு போகுது.
वो टूट गया। நாளைக்கு காலையில வேடிக்கை காட்டணும். कल के सुबह जो है तमाशा दिखाना है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பட்டயத்தால வெட்டணும். तलवार से काटना है। எவ்வளவோ சொப்பனங்கள் பார்த்திருப்பான். कितने सारे स्वप्न देखा होगा। எல்லாத்துக்கும் ஆயத்தமா ஆட்களை ரெடியா வச்சிருந்திருப்பான். सभी के लिए लोगों को तैयार करके रखा होगा। ஏற்கனவே பேதுருடைய ரெண்டு கைகளிலும் சங்கிலிகள், पहले से ही पतरस के दोनों हाथों में जंजीर, ரெண்டு கால்களையும் சங்கிலிகள் ரெடியா இருக்கு. और दोनों पैरों में भी जंजीरों से बांध के तैयार है। ஏ இழுத்துட்டு வரணும். ऐसे उसे घसीट के आना है। ஆமென். आमीन। பேதுருவையும் இயேசுவையும் ஏமன் கேவலப்படுத்தணும் அப்படின்னு ஏரோது நினைச்சான். पतरस और यीशु का जो अपमान करना है करके हेरोदेस ने सोचा। சபையாருடைய ஜெபம் कलीसिया वालों का प्रार्थना இரவோடு இரவு பேதுருடைய திட்டங்களை உடைத்தது. रातों रात हेरोदेस के मकसद को तोड़ी। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பழைய ஏற்பாட்டிலே ஒரு கூட்டம் ஜெபிக்க ஆரம்பிச்சது. पुराने नियम में भी एक झुंड प्रार्थना करने लगा। எஸ்தரின் காலத்தில் ஜெபிக்கிறார்கள். एस्तर के दिनों में प्रार्थना करते गए। Hallelujah. Hallelujah. ஏமன் வேதம் சொல்லுகிறது, वचन कहता है ஜெபம் சட்டத்தையே மாற்ற ஆரம்பித்தது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. प्रार्थना कानून को ही बदला कर Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு காலை நேரத்தில் आज इस सुबह के समय தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, உனக்கு விரோதமாய் ஏமன் சத்துரு வைத்திருக்கிற திட்டங்கள் உடைய வேண்டுமானால், तेरे खिलाफ रखे शत्रु की योजनाएं मकसद टूटनी है ஏமன் तो உன்னுடைய ஜெபம் மட்டும்தான் ஏமன் உயரணும் அப்படின்றத நீ ஏமன் புரிஞ்சுக்க. तेरा प्रार्थना सिर्फ ऊंचा होना चाहिए करके तू जान ले। ஏன் பேதுருடைய விடுதலைக்காக இவர்கள் ஜெபிக்க வேண்டும்? क्यों इन्हें पतरस के छुटकारे के लिए प्रार्थना करना था? ஒன்றாவதாக, पहला, அப்போஸ்தலனாகிய யாக்கோபை இழந்து விட்டார்கள். ये प्रेरित याकूब को खो दिए। ஆமென். आमीन। ஏமன் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। 12 சீஷர்கள், 12 चेले, அதுல ஒருத்தன் ஏமன் இயேசுவை காட்டி கொடுத்து மரித்து விட்டான். उसमें से एक तो पहले यीशु को पकड़वा कर मर गया। அவனுக்கு பதிலாக இன்னொரு சீஷனை தெரிந்து கொண்டார்கள். उसके बदले एक और चेले को चुन लिए। இப்ப இதில் ஒரு சீஷன் தான் யாக்கோபு. इसमें से एक चेलाई याकूब। யாக்கோபு பட்டயத்தால் வெட்டுண்டு செத்து போயிட்டான். याकूब को तलवार से काटकर मरवा डाले। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இப்ப ஒரு சீஷனை சபை இழந்து விட்டது. अब एक चेले को कलीसिया खो दी। நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். अच्छे से समझ लीजिए। ஒரு சீஷனை சபை இழந்து விட்டது. एक चेले को कलीसिया खो दी। ஆமென். आमीन। அதுவே அவர்களுக்கு பெரிய இழப்பு. वही उनके लिए सबसे बड़ा खोना था। தேவராஜ்யத்தின் பணியை செய்து கொண்டிருந்ததான ஒரு சீஷன், परमेश्वर के राज्य की सेवा करने वाला एक चेला, ஏமன் சபை இழந்து போய் விட்டது. कलीसिया खो दी। இப்ப अभी பேதுருவையும் இவர்கள் இழக்க தயாராக இல்லை. पतरस को भी ये खोने के लिए तैयार नहीं। பேதுருவையும் நாம் இழந்து போக கூடாது என்கிறதான நோக்கத்தோட தான் சபை ஜெபிக்கிறார்கள். पतरस को भी हमें नहीं खोना है, इसी मकसद के साथ कलीसिया प्रार्थना कर रहा है। பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, நம்ம வாழ்க்கையில ஒரு இழப்பு வந்த உடனே ஜெபிக்க ஆரம்பிச்சா இரண்டாவது இழப்பு வராது. हमारे जीवन में एक खोना आते ही प्रार्थना करने लगेंगे तो दूसरा खोना नहीं पड़ेगा। ஆமென். आमीन। நமக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? हमारी क्या समस्या है मालूम है क्या? எத்தனை இழப்பு வந்தாலும் சரி அழுவோம், ஜெபிக்க மாட்டோம். कितना भी हम खो दे रोएंगे लेकिन प्रार्थना नहीं करेंगे। இழப்பு வந்த உடனே ஆண்டவரை தூஷிப்போம், நிந்திப்போம், ஜெபிக்க மாட்டோம். खोते ही जो है परमेश्वर की निंदा करेंगे लेकिन प्रार्थना नहीं करेंगे। ஆதி சபை விவரமான சபை. जो शुरुआती कलीसिया थी बहुत ही समझ वाली சபை कलीसिया थी। விசுவாசிகள் விவரமா இருக்கணும். कलीसिया के विश्वासी भी समझ के साथ रहने चाहिए। காண்டி மாதிரி வாழக்கூடாது. एक बेकांडी की तरह नहीं जीना है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒரு கஷ்டம் வந்தா உடனே ஜெபிக்கணும். एक कष्ट आते ही तुरंत प्रार्थना करना है। ஏமா நீங்க பாருங்க, அப்போஸ்தல கால சபை, यहाँ पर देखिए प्रेरितों के दिनों का कलीसिया, ஒரு பிரச்சனை வந்துட்டு, एक परेशानी आ गई, ஒரு இழப்பு வந்துட்டு, एक खोना आ गया, அது தெரியாம நடந்துட்டு, वो अनजाने में हो गया। அதுக்கு ஜெபம் பண்ணி இருந்தா அவங்களை காப்பாத்தி இருக்கலாம். उसके लिए वो प्रार्थना करेंगे तो बच गए होते। ஆனாலும் தேவ திட்டம் முடிஞ்சிட்டு, फिर भी परमेश्वर की योजना खत्म हो गई। ஆனா இனியும் ஒரு தேவ மனிதனை நாங்கள் இழக்க விரும்பவில்லை. लेकिन अभी हम एक और परमेश्वर के मनुष्य को नहीं खोना चाहते। அதுக்காக தாங்க சபை கூடிச்சு. इसीलिए कलीसिया इकट्ठा हुई। இனியும் ஒரு தேவ மனிதனை நாங்கள் இழக்க விரும்பவில்லை. आगे भी हम एक और परमेश्वर के मनुष्य को नहीं खोना चाहते। Praise the Lord. Praise the Lord. சாத்தானுடைய நோக்கம் என்ன தெரியுமா? शैतान का मकसद क्या है मालूम है क्या? 1 by 1 இழப்புகளை நமக்கு தர்றதா. एक एक कर कर हमें खोने के लिए रखना। ஏன்னா நம்ம வாழ்க்கையில இழப்பு உண்டாகும் போது ரொம்ப துக்கப்படுறோம் இல்ல? क्योंकि हमारे जीवन में हम एक खो देते तो बहुत दुखित होते हैं ना। நீ துக்கப்படுறது சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம்.
तू दुख पाए ये शैतान को बहुत आनंद है உன்னை துக்கப்படுத்துறது தான் சாத்தானுடைய வேலையே. तेरे को दुख पहुंचाना ही शैतान का काम है உனக்கு கஷ்டத்தை தரணும், तेरे को कष्ट देना है உனக்கு இழப்பு தரணும், तेरे को खोने के लिए रखना है நீ அழுதுகிட்டே இருக்கணும், तू रोते रहना है நீ அழுதுகிட்டே இருக்கணும். तू रोते रहना है இதுதான் சாத்தானுடைய நோக்கம். यही शैतान का मकसद அல்லேலூயா. हालेलुया சபை புரிந்து கொண்டது. कलीसिया समझ गया ஒரு பெரிய இழப்பு நமக்கு உண்டாச்சு. एक बड़ा खोना हमारे लिए आया அப்ப இரண்டாவது இழப்பு உண்டாகாமல் இருக்க வேண்டுமானால் अब एक दूसरा खोना नहीं होना है तो நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிச்சு தான் ஆகணும். हमें एक मन होके प्रार्थना करना ही है அதுக்காகத்தான் சபை கூடிச்சு. इसीलिए कलीसिया इकट्ठा हुआ ஒரே ஜெபம் தான் அவங்களுக்கு. एक ही प्रार्थना उनके लिए ராத்திரி முழுசும் வேற பாயிண்டே கிடையாதுங்க. रात पूरा और कोई पॉइंट ही नहीं उनके लिए ஒரே ஒரு பிரேயர். एक ही प्रार्थना பேதுருவை விடுதலையாக்கும் ஆண்டவரே, पत्रस को छुड़ाइए परमेश्वर பேதுருவை விடுதலையாக்கும் ஆண்டவரே, पत्रस को छुड़ाइए परमेश्वर பேதுரு எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. पत्रस हमें चाहिए प्रभु யாக்கோபை இழந்துட்டோம், याकूब को हमने खो दिया எங்க பேதுருவை நாங்க இழக்க விரும்பல ஆண்டவரே. हमारे पत्रस को हम खोना नहीं चाहते பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு நாங்க எல்லாம் மனம் திரும்பினோம் ஆண்டவரே. पत्रस के प्रचार को सुन के हम मन फिराए அல்லேலூயா. हालेलुया பேதுருடைய அற்புதத்தை நாங்க எல்லாம் பார்த்தோம், கேட்டோம், கண்டோம் ஆண்டவரே. पत्रस के अद्भुत को हमने देखा सुना और हमने जाना அதனால इसीलिए இந்த பேதுரு இன்னும் ஊழியம் செய்யணும், ये पत्रस और भी सेवकाई करना இன்னும் चाहिए தேவராஜ்யத்தை கட்டணும், और भी परमेश्वर के राज्य को बांधना है இன்னும் சபைகளை உறுதிப்படுத்தணும். और भी कलीसिया को मजबूत करना है Praise the Lord. प्रेज द लॉर्ड அல்லேலூயா. हालेलुया புறஜாதிகள் நடுவுல போய் अन्य जातियों के बीच में जाकर ஆண்டவருடைய ராஜ்யத்தை அவர் கட்டணும் ஆண்டவரே. परमेश्वर के राज्य को बांधना है ஒரே ஜெபம், ஒரே ஜெபம். एक ही प्रार्थना பைபிள் சொல்லுது, बाइबल कहता है ஒரு மனமாய் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். एक मन के साथ जब प्रार्थना की गई उसे परमेश्वर सुने அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया ஏமன் இரண்டாவது வர இருந்ததான இழப்பை கர்த்தர் தடுத்து நிறுத்தினார். दूसरी बार जो होना आने वाला था उसे परमेश्वर रोक दिए சபையே, कलीसिया ஒரு பிரச்சனை வந்த உடனே தேவ சமூகத்துல முழங்கால் படிடணும். एक परेशानी आते ही परमेश्वर के सम्मुख घुटने टेकना ஒரு है நஷ்டம் வந்த உடனே தேவ சமூகத்துல முழங்கால் படிடணும். एक नष्ट आते ही परमेश्वर के सम्मुख घुटने टेकना है ஒரு இழப்பு வந்த உடனே தேவ சமூகத்துல முழங்கால் படிடணும். एक खोना आते ही परमेश्वर के सम्मुख घुटने टेकना है நான் சொல்றேன், ஒரு 10 ரூபாவாக இருந்தா கூட பரவாயில்லை. मैं कहता 10 रुपया हो तो भी எனக்கு ஏன் இழப்பு வந்துச்சு? मेरे को ये खोना क्यों पड़ा சாத்தான் கிரியை செய்யாவிட்டால் இந்த இழப்பு எனக்கு வராது. शैतान क्रिया नहीं किया तो ये खोना मुझ में नहीं आया होता இழப்பு வந்திருக்குன்னா तो खोना आया है तो அடுத்தது சாத்தானுடைய நோக்கம் என்ன? अगला शैतान का मकसद क्या है அவனுடைய திட்டம் என்ன? उसकी योजना क्या है இதை விட பெரிய இழப்பை உருவாக்க வேண்டாம். इससे भी बड़ा खोना तेरे लिए लाना है ஆமென். आमीन யாக்கோபை விட வல்லமையான ஊழியக்காரர் தான் பேதுரு. याकूब से भी बड़ा सामर्थी सेवक ही पत्रस Praise the Lord. प्रेज द लॉर्ड Hallelujah. हालेलुया யாக்கோபு சின்ன இழப்பு முதல்ல கொடுத்துட்டான், याकूब एक छोटा खोना पहले ही दे दिया அடுத்தது பெருசு மேல கை வைக்கிறான். अभी दूसरा बड़े पे हाथ रख रहा है சின்ன இழப்பு உண்டாகும் போது நீ புரிஞ்சுக்கிட்டா போதும், एक छोटा खोना आते ही तू समझ गया तो अच्छी बात है அடுத்து பெருசு வரப்போகுது. अगला बड़ा आने वाला है சாத்தான் திட்டம் பண்ணி வச்சிருக்கான். शैतान मकसद करके रखा है அவன் திட்டத்தை உடைக்கணும்னா उसकी योजना को तोड़ना है तो நான் ஜெபம் பண்ணா தான் உடையும். मैं प्रार्थना करूंगा तभी टूटेगा கட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. अच्छे से ताली बजाकर उनके नाम की महिमा कीजिए Praise the Lord. प्रेज द लॉर्ड Hallelujah. हालेलुया Hallelujah. हालेलुया இழப்பு வரும்போது நாம் புரிந்து கொள்ளணும். एक खोना आते ही हमें समझ लेना है இவன் ஆரம்பிச்சிருக்கான், ये शुरू किया है இப்பதான் வண்டி ஸ்டார்ட் பண்ணிருக்கான். अभी गाड़ी उसने शुरू किया है ஆமென். आमीन அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया ஸ்டார்ட் பண்ணிருக்கான். अभी गाड़ी स्टार्ट किया है ஸ்டார்ட் பண்ணும்போதே முதல்ல ஒன்னு அடிச்சிட்டான், स्टार्ट करते ही एक को मार दिया उसने அடுத்ததுன்னு வேகமா போகும்போது அடுத்ததுன்னு அடிப்பான். अभी अगला और तेजी से जाने के समय और एक को मारेगा ரெண்டாவதுலயே நீ சுதாரித்துக் கொள்ளனா மறுபடி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். दूसरे में भी तू नहीं सुधरेगा तो फिर लगातार आते சில रहेगा குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா தொடர் இழப்புகள், தொடர் கஷ்டம், தொடர் பிரச்சனை. कुछ परिवार में देखो तो लगातार खोना लगातार कष्ट लगातार दुख அது சாத்தான் தான் கோலி மார் அடிக்கிறான். वो शैतानी गोली मार कर रहा है Praise the Lord. प्रेज द लॉर्ड சாத்தான் தான் கோலி அடிக்கிறான். शैतानी गोली मार रहा है ஒன்னு அடிபட்ட உடனே நீ புரிஞ்சிருக்கணும். एक मार लगते ही तुझे समझ लेना है Praise the Lord. प्रेज द लॉर्ड இந்த முன்னால எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல இந்த குறிக்காரங்கன்னு சொல்லுவாங்க, இந்த குருவிகள் எல்லாம் சுடுவாங்கல்ல. और अगर पहले के दिनों में आप गांव में देखो तो चिड़ी मारते ना जो चिड़ियों को मारते हैं நான் பல நேரத்துல இவங்களை பார்த்திருக்கேன். मैंने उनको कई बार देखा है துப்பாக்கி கொண்டு போவான். वो बंदूक लेके जाते ஏமன் ஒரு குருவியை சுட்டுட்டான்னு வைங்களா, एक चिड़िया को मारते ही அடுத்தது ஒண்ணு கூட பக்கத்துல இருக்காது. अगला चिड़िया एक भी उसके बगल में नहीं रहता ஏன்னா அதுக்கு தெரியும் क्योंकि उसको मालूम है அடுத்த அடி எனக்கு விழும். अगला मार मुझे पड़ेगी ஆனா நம்ம அப்படி கிடையாது. लेकिन हम ऐसे नहीं அடிக்கிறியா? फंस गया क्या எவ்வளவு தூரம் அடி? मारेगा क्या कितना मारेगा तू अड़ी। मार அடி. मार செத்த பிறகுதான் मरने के बाद ही
அதுக்கு அப்புறம் புத்தியும் வராது இல்ல. उसके बाद बुद्धि भी नहीं आएगा ना. Praise the Lord. Praise the Lord. ஒன்னு பட்ட உடனே சுதாரிச்சுக்கணும். एक पढ़ते ही सुधर जाना है. Praise the Lord. Praise the Lord. ஒரு அடி பட்ட உடனே ஜெபிக்க ஆரம்பிக்கணுங்க. एक मार पड़ते ही प्रार्थना करना शुरू करना है. சபை அதைத்தான் செஞ்சுச்சு. कलीसिया उसे किया. யாக்கோபை இழந்துட்டோம். याकूब को खो दिए. பேதுருவை இழக்க மாட்டான். पतरस को नहीं खोएंगे. பேதுருவை இழக்க மாட்டான். पतरस को नहीं खोएंगे. அதுக்கு தான் சபை ஜெபிக்க ஆரம்பிச்சு. इसीलिए कलीसिया प्रार्थना करने लगा. Praise the Lord. Praise the Lord. ஏன் சபை பேதுருக்காக ஜெபிக்கணும்? क्यों कलीसिया पतरस के लिए प्रार्थना करना है? நாங்க பேதுருவை இழக்க தயாரா இல்ல. ஒன்னு. हम पतरस को खोना नहीं तैयार है. ரெண்டு. दूसरा, பேதுருவின் மரணத்துக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. கொஞ்ச காலம் தான் இருக்கு. கொஞ்ச நேரம் தான் இருக்கு. पतरस का मरने के लिए थोड़ा ही समय है. Praise the Lord. Praise the Lord. நல்லா கவனிச்சு பாருங்க. अच्छे से ध्यान दीजिए. 4வது வசனம். चौथा वचन. அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 பேர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். और उसने उसे पकड़ के बंदीगृह में डाला और रखवाली के लिए 4 सिपाहियों के 4 पैरों में रखा. इस मनसा से कि फसह के बाद उसे लोगों के सामने लाए. Praise the Lord. Praise the Lord. பஸ்கா பண்டிகை நாளைக்கு. फसह का त्योहार कल है. அப்போ तब ஏமன் ஸ்தோத்திரம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஒரு நாள் தான் இருக்கு. अब थोड़ा ही समय, थोड़ा ही दिन है. இன்னைக்கு இரவு முடிஞ்சா நாளைக்கு ஏமன் இவன் வெளியே கொண்டு வரணும். आज रात खत्म होते ही कल सुबह से बाहर लेकर आना है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இவனும் பட்டயத்தால் வெட்டப்பட போகிறான். ये भी तलवार से कटने वाला है. யாக்கோப பட்டயத்தால் வெட்டின அதிர்ச்சி சபைக்கு இன்னும் தீரல. और पहले ही याकूब को तलवार से काटा वो जो शौक था अभी तक कलीसिया का खत्म नहीं हुआ. அடுத்த மரணம் உண்டாகிரக் கூடாது. अगला मृत्यु नहीं होना चाहिए. சபை ஒருமித்து குறுகிய காலத்தில் போராடி ஜெபிக்கிறது. कलीसिया एक होकर थोड़े ही समय उसने लड़के प्रार्थना कर रही है. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, சபை காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். कलीसिया समय का प्रयोजन कर लेना चाहिए. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பேதுரு சிறைக்கு போயிட்டாரு. पतरस बंदीगृह में चले गए. விசுவாசி எல்லாம் பிரியாணி சாப்பிட்டு இருக்கல. विश्वासी सभी बिरयानी खा के नहीं बैठे. போயிட்டாருப்பா. हाँ चले गए. தொல்லை முடிஞ்சு. चलो सताना खत्म. நீங்க என்ன அப்படிதான் சொல்லுவீங்க அப்படி இருக்கு. आप होते तो ऐसे बोलोगे लगता है. இவர்ட்ட இருக்க தொல்லை இனிமேல் முடிஞ்சு खत्म. ये जो सताते थे वो खत्म समाप्त. நல்லதா போச்சு இவர் போனது உள்ள. अच्छा हुआ कि अंदर चले गए. அப்படி சொல்ல மாட்டியே. ऐसा नहीं बोलोगे. Praise the Lord. Praise the Lord. Amen. Amen. அப்படி யாரும் நினைக்கல. ऐसा कोई नहीं सोचे. பேதுரு கடினமான பிரசங்கியா இருந்தான். पतरस एक कठोर प्रचारक. சோப்பு போட்டெல்லாம் அவர் பிரசங்கம் பண்ண மாட்டார். साबुन लगा के प्रचार नहीं करते. நல்ல ஸ்ட்ராங்கான வசனத்தை பேசக்கூடியவர் தான். अच्छा स्ट्रांग वचन को सुनाते थे. ஏமன் பேதுரு உள்ள சிறைச்சாலைக்குள்ளால கொண்டு போயிட்டாங்க. पतरस को बंदीगृह में लेकर चले गए. ஏமன் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. थोड़ा ही समय है. ஏமன் ஸ்தோத்திரம் விசுவாசிகளுக்கு தெரியும். विश्वासियों को मालूम है. ஏன்னா அங்க என்ன நடந்துட்டு இருக்கிறது அப்படின்றது சீஷர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். वहां पर क्या हो रहा है करके ये लोग को सभी को मालूम है. இதுவரைக்கும் என்ன நடந்தது என்பதும் அவர்களுக்கு தெரியும். अभी तक क्या हुआ ये भी उनको मालूम है. மிகவும் உபத்திரவத்துக்கு நேராய் சபை போய் கொண்டிருந்த காலங்கள். बहुत ही कलेश की और कलीसिया जाने का समय. ஏமன் சபை சரித்திரத்தை படிச்சு பார்த்தா தெரியும். कलीसिया के इतिहास को पढ़कर देखो तो पता चलेगा. अनेक சீஷர்கள் अनेक चेले ஏமன் பிடிக்கப்பட்டு पकड़े जाकर ஏமன் அவர்களை அரங்கத்துக்கு நேராய் கொண்டு போவாங்க. उन्हें जो है राजमहल को ले जाते थे. அங்க அரங்கத்துல அந்த ஸ்டேடியத்துல நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. वहां पर जो मैदान होता था वहां पे बहुत से लोग बैठे होते. சிங்கங்கள் கொண்டு வருவாங்க. वहां पर शेरों को लेकर आते थे. சிங்கத்தை திறந்து விட்டுட்டு शेरों को खुला छोड़कर கிறிஸ்தவர்களை அப்படியே உள்ள தூக்கி போட்டுருவாங்க. मसीलों को ऐसे उनके बीच में डाल देते थे. அவங்க சிங்கத்தோடு போராடணும். उनको सिंह के साथ लड़ना है. சிங்கம் அவங்களை சாப்பிடுறத பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. और सिंह उन्हें खाते देखकर वे लोग उसका तमाशा देखते थे और आनंदित होते थे. अनेகரை இது மாதிரி கம்பத்திலே ஏமன் கட்டி வைப்பாங்க. अनेक को ऐसे खंबा में बांधते थे. ராத்திரி நேரத்துல அவங்களை தீ கொளுத்தி விடுவாங்க. रात के समय आग जला देते थे. அந்த வெளிச்சத்துல பிடில் வாசித்துட்டு போயிட்டு இருந்தான் நீரோ என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். ऐसे समय में जो एक नीरो नामक मनुष्य जो के उनकी जलते हुए रोशनी में जो वीणा बजाकर जा रहा था कर இப்படிப்பட்ட கொடூரமான காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ऐसे कठोर समय में वो जी रहे थे. அப்ப சபைக்கு நல்லா தெரியும். तो कलीसिया को अच्छे से मालूम है. கொஞ்ச நேரத்தை மிஸ் பண்ணா கூட ஏமன் ஸ்தோத்திரம் பேதுருவை நம்ம பார்க்க முடியாது. थोड़ा भी समय हम गवा देंगे तो पतरस को दोबारा देख नहीं सकते. அதனால தன் காலத்தை பயன்படுத்தி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். इसीलिए समय का प्रयोजन करके प्रार्थना किए. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, நமக்கு கிடைக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்தி நாம் ஜெபிக்க வேண்டும். हमें जो समय मिला गया उसका प्रयोजन करके प्रार्थना करना है. ஒரு சிறிய நேர ஜெபம் கூட நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு போதுமானதா இருக்கும். एक
छोटा सा समय का प्रार्थना भी हमारे जीवन में बड़ा बदलाव लेकर आने के लिए काफी रहेगा। அல்லேலூயா. हालेलुया। எல்லாமே முடிஞ்சிட்டு அப்படின்னு எல்லாம் இவங்க நினைக்கலங்க. अरे सब कुछ समाप्त हो गया करके इन्होंने नहीं सोचा। பேதுரு வந்து ஏரோது சிறையில போட்டான். अरे पतरस को हेरोदेस ने जो है बंदीगृह में डाल दिया। அவன் கைக்கு யாரும் விடுதலையாக்க முடியாது. उसके हाथ से कोई बचा नहीं सकता। பேதுரு வாழ்க்கை கதம்னு சபை நினைக்கவே இல்லை. पतरस का जीवन खत्म करके कलीसिया नहीं सोचा। Praise the Lord. Praise the Lord। நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் அப்படிதான் நினைப்போம். हमारे जीवन में बहुत से कार्य को ऐसे सोचते, நம்முடைய மனதளவில் சிந்திக்கிறோம். हमारे मन के हिसाब से सोचते, இதெல்லாம் முடியாது. ये सब नहीं होगा, கை மீறி போயிட்டு ये तो हाथ से निकल गया। என்ன சொல்லுவோம்? क्या कहते? சிலர் அப்படிதான் சொல்லுவோம். கை மீறி போயிட்டு. कुछ लोग ऐसे कहते हैं हाथ से छूट गया, निकल गया। நான் சொல்றேன் கை மீறி போனாலும் கால் மீறி போனாலும் मैं तुझसे कहता हूं भले हाथ छोड़ के जाए, पैर छोड़ के जाए, நீ காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொஞ்ச காலத்தில் நீ ஜெபித்தாலும் என் பரலோகத்தின் தேவன் உனக்கு இறங்குவதற்கு போதுமானவராயிருக்கிறார். मैं तुझसे कहूंगा समय का प्रयोजन करके तो थोड़ा समय भी प्रार्थना करेगा तो स्वर्गीय परमेश्वर तेरे लिए दया करने के लिए काफी है। எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு நினைக்கவே கூடாது. सब कुछ समाप्त हो गया करके मत सोच। உங்கள் ஜெபம் மாற்றத்தை கொண்டு வர. आपका प्रार्थना बदलाव को लेकर आएगा। உங்கள் ஜெபம் மாற்றத்தை கொண்டு வர. आपका प्रार्थना बदलाव को लेकर आएगा। ஹalleluya. हालेलुया। கொஞ்ச காலம் தான் இருக்கு. थोड़ा ही समय है, இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். इस समय हम प्रार्थना करेंगे। ஆண்டவர் இந்த நேரத்தில் கூட கிரியை செய்ய வல்லமை உள்ளவர். परमेश्वर इस समय भी कार्य करने के लिए सामर्थ्य है। அப்படி நினைச்சு தான் சபை ஒன்று சேர்ந்து பேதுருவுக்காக ஜெபிக்கிறது. ऐसा सोचकर ही कलीसिया एक साथ मिलकर पतरस के लिए प्रार्थना करती है। Praise the Lord. Praise the Lord। மூன்றாவது तीसरा, அவர்களுக்கு இருந்த நோக்கம் என்ன தெரியுமா? उनका क्या ये उद्देश्य मकसद था मालूम है क्या? பேதுரு மரிக்க கூடாது, பேதுரு விடுதலை அடைய வேண்டும். पतरस मरना नहीं चाहिए, पतरस छुटकारा पाना चाहिए। Praise the Lord. Praise the Lord। சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. मिलके प्रार्थना करते। ஒரு மனுஷனுக்காக சபை சேர்ந்து ஜெபிக்கிறது. एक ही मनुष्य के लिए पूरा कलीसिया मिलकर प्रार्थना करता है। Praise the Lord. Praise the Lord। நம்ம வீட்ல இந்த ஜெபம் நமக்கு வேணும். हमारे घर पे ऐसा प्रार्थना चाहिए। ரெண்டு மூணு பேர் சேர்ந்து நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் பரலோகத்தின் தேவன் கேட்டு நமக்கு பதில் தருவார். दो तीन जन मिलके प्रार्थना करते हैं, स्वर्गीय परमेश्वर हमारी सुन के जवाब देंगे। ஒரே காரியத்தை நிலைநிறுத்தி சேர்ந்து ஜெபிக்க வேண்டிய ஜெபம். एक ही कार्य को सामने रखकर प्रार्थना कर, मिलकर करने वाली प्रार्थना। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. बगल वाले का हाथ पकड़कर बोलिए, ஒரே காரியத்துக்காக குடும்பமாக இணைந்து ஜெபிக்கும்போது தேவன் கேட்டு அற்புதம் செய்வார். एक ही कार्य के लिए पूरा परिवार मिलकर प्रार्थना करते समय परमेश्वर अद्भुत करेंगे। அல்லேலூயா. हालेलुया। உங்க குடும்பத்துல உண்டாகக்கூடிய சில போராட்டத்துக்காக, आपके घर के अंदर परिवार में होने लड़ाई संघर्षों के लिए, பிரச்சனைக்காக, कुछ परेशानियों के लिए, சில தேவைகளுக்காக कुछ जरूरतों के लिए ஒரு மனப்பட்டு ஜெபிக்கணும். एक मन होकर प्रार्थना करना है। எப்படி ஜெபிக்கணும்? कैसे प्रार्थना करना है? சொல்லுங்கண்ணா. बोलिए ना। ஒரு மனப்பட்டு. एक मन होकर। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। தனியா ஜெபம் பண்ணணும். अकेले में प्रार्थना करना है, ஆனா लेकिन அந்த ஜெபத்தோட பவர்ஃபுல் பிரேயர், उस प्रार्थना से भी शक्तिशाली प्रार्थना, வல்லமை உள்ள ஜெபம் எது தெரியுமா? सामर्थ्य प्रार्थना क्या है मालूम है क्या? கரம் கோர்த்து குடும்பமா ஜெபிக்கக்கூடிய ஜெபம். हाथ मिलाकर पूरा परिवार करने वाली प्रार्थना। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। இவங்க சபை சேர்ந்து ஜெபிக்குது. इनका कलीसिया मिलके प्रार्थना कर रहा है। என்ன ஆகும்னா அவங்களுக்கு தெரியாது. क्या होगा ये बात उनको नहीं पता, ஆனா ஒண்ணு, लेकिन एक சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் என்று தீர்மானம் பண்ணினார்கள். मिलके प्रार्थना करेंगे करके फैसला किए। சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் என்று தீர்மானம் பண்ணினார்கள். मिलके प्रार्थना करेंगे करके फैसला किए। எனக்கு ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? इसमें एक आश्चर्य कार्य क्या है मालूम है क्या? சபை ஒரு இடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு. कलीसिया एक जगह पे प्रार्थना कर रहा है। பேதுருவை ஆண்டவர் அங்கிருந்து விடுதலையாக்கி கொண்டு வராரு. पतरस को परमेश्वर वहां से छुड़ा कर ले आ रहे हैं। பேதுரு எங்க வந்து சேர்ந்தார் தெரியுமா? पतरस कहां पर आके पहुंचे मालूम है क्या? பேதுருவுக்காக ஜெபித்து கொண்டிருந்த சபையார் ஜெபித்து கொண்டிருந்த இடத்தின் வாசலை வந்து அவர் தட்டுறார். पतरस के लिए कलीसिया वाले मिलके जहां पर प्रार्थना कर रहे थे, उस घर के दरवाजे में आके पतरस आके खड़े हुए। ஏன் ஆண்டவர் பேதுருவை வேற ஊருக்கு கொண்டு போகல? क्यों परमेश्वर पतरस को और किसी गांव में लेकर नहीं गए? பாவம், என் பிள்ளைங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க, बेचारे मेरे बच्चे प्रार्थना कर रहे हैं, என் பிள்ளைகள் ஜெபித்ததான பலனை காணட்டும்.
मेरे बच्चे जो प्रार्थना करे उसका फल को देखे। பேதுருவின் விடுதலைக்காக ஜெபம் பண்ணாங்களே, पतरस के छुटकारे के लिए प्रार्थना किए। பேதுருவின் விடுதலைக்காக ஜெபம் பண்ணாங்களே, पतरस के छुटकारे के लिए प्रार्थना किए। பேதுரு விடுதலை ஆயிட்டார் அப்படின்றதை என் ஜனம் காணட்டும்। पतरस छुटकारा पा लिया करके मेरे लोग देखे। வந்து கதவை தட்டுறாரு, आके वो दरवाजा खटखटा रहे। ஒரு பிள்ளை வந்து திறக்குது, एक बच्ची आके दरवाजा खोलती है அது வந்து போய் உள்ள சொல்லுது பேதுரு வந்திருக்காரு। और वो देख के अंदर जाके बोलते कि पतरस आए। நம்ப முடியலங்க அவங்களுக்கு। वो भरोसा नहीं कर सकते थे। ஆச்சரியமான காரியங்களை சபை கண்டது। आश्चर्य कार्य को कलीसिया ने देखा। உள்ள இருந்தவங்க சொல்றாங்க, ஏய் நீ பெதட்டிட்டு இருக்க, உனக்கு ஏதோ கோளாறு வந்திருக்கு। वो लोग अंदर जो लोग थे तो पागल है क्या कर இல்ல பேதுருடைய தூதன் ஏதாவது வந்திருப்பாரு। नहीं पतरस का कोई स्वर्गदूत आया होगा। இல்ல பேதுரு தான் வந்திருக்காரு। नहीं पतरस ही आए। இல்ல பேதுரு தான் வந்திருக்காரு। नहीं पतरस ही आए। அல்லேலூயா சொல்லுங்க, हालेलुया बोलिए, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க। जोर से हालेलुया बोलिए। தெய்வ பிள்ளையே, परमेश्वर के बच्चों, ஒரு மனமா ஒரு காரியத்துக்காக நீ ஜெபிக்கும் போது, एक मन से तो एक कार्य के लिए प्रार्थना करते समय அந்த காரியத்துல கர்த்தர் அற்புதம் செய்கிறதை உன் கண்கள் காணும்படி கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்। उस कार्य में परमेश्वर अद्भुत करने के लिए, तेरा आँख देखने के लिए, परमेश्वर करने के लिए काफी है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया, Hallelujah. हालेलुया। நாலாவது, चौथा, நாளைக்கு பேதுரு சங்கிலியோட வெளியே கொண்டு போனோம்। कल पतरस को जंजीरों से बांध के ले जाना है बाहर। வேடிக்கை காட்டப்பட்டு கொலை செய்யப்பட வேண்டாம்। तमाशा दिखाकर उसका कत्ल करना है। நாளைக்கு அது நடக்க போகுது। कल हो होने वाला है। விடுதலை எப்ப நடக்குது? छुटकारा कब हो रहा है? முந்தின நாள் ராத்திரியில் நடக்குது। उसके पहले दिन के रात को। அல்லேலூயா। हालेलुया। விடிஞ்சா सवेरे हुई तो பேதுரு வெளியே கொண்டு வரணும்। पतरस को बाहर लेकर आएंगे। ரெண்டு கையில ரெண்டு சங்கிலி, दोनों हाथों में दो जंजीर ரெண்டு காலையும் ரெண்டு சங்கிலி, और दोनों पैरों में दो जंजीर। போர் செய்வார்கள்। सैनिक लोग। Praise the Lord. Praise the Lord। இவன் அப்படியே அவர் கொண்டு வரணும்। वैसे ही उसे लेकर आएंगे। அவன் விடிஞ்சா இந்த சம்பவம் நடக்கணும்। सवेरे होते ही ये घटना होनी है। ஆனா இதுல எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? लेकिन इसमें एक आश्चर्य मालूम है क्या? பேதுருவுக்கு நல்லா தெரியும், पतरस को अच्छे से मालूम है யாக்கோப பட்டயத்தால வெட்டுறது இந்த பையன்தான்। याकूब को काटे यही लोग। எனக்கு அந்த பட்டயம் தான் இருக்கு। मेरे लिए भी वही तलवार है। நாளைக்கு நடக்கும்। कल ये होगा। ஏன்னா அவனுக்கு தெரியும் நல்லா, क्योंकि उसको अच्छे से मालूम है நாளைக்கு எருசலேமில் பண்டிகை, कल यरूशलेम में त्योहार है। இதுல தான் இவன் செய்வான்। इसी दिन ये ऐसे करेगा, நல்லா தெரியும்। अच्छे से पता है। ஆனா பேதுரு लेकिन पतरस எப்படியா நிம்மதியா தூங்கினார்? कैसे वो चैन के साथ सोए? வசனத்தை வாசித்து பாருங்க। वचन को पढ़कर देखिए। சங்கிலி ரெண்டு கையிலையும் கட்டி வச்சிருக்கு। दोनों हाथों में जंजीरों से बांधी गई है ரெண்டு போர் சேவகர்கள் சங்கிலியை பிடிச்சிருக்கான்। और दो सैनिक जो है उसके जंजीर को पकड़ के खड़े। ரெண்டு கால்லையும் சங்கிலி, दोनों पैरों में जंजीर அதையும் பிடிச்சுக்கிட்டு நிக்கான்। और उसे भी पकड़ कर खड़े। பேதுரு நல்லா என்ன பண்றாரு தெரியுமா? पतरस अच्छे से क्या करते मालूम है क्या? என்ன பண்றாரு? क्या कर रहे? என்ன பண்றாருன்னு சொல்லுங்க, क्या कर रहे बोलिए, சொல்லுங்க। बोलिए। நல்லது, நல்ல தூக்கம், கொரட்டை விட்டு நித்திரை, அல்ல நீ என்ன வேணா செய், கர்த்தருக்கு சித்தம் இல்லாம என் தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாது, நிம்மதியா தூங்குறாரு। वो अच्छे से खराटे लेके सो रहे कि तू जो चाहिए कर, परमेश्वर की इच्छा के बगैर एक सिर का बाल भी नीचे नहीं गिरेगा। விசுவாசிகளுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும்। विश्वासियों को वो भरोसा रहना चाहिए। கர்த்தர் சித்தம் இல்லாம परमेश्वर की इच्छा के बिना என் வாழ்க்கையில मेरे जीवन में ஒண்ணும் நடக்காது। एक भी कार्य नहीं होगा। பிரச்சனை வந்தவன ஒப்பாரி வைக்க கூடாது। परेशानी आती विलाप गीत मत गाइए, நல்ல தூங்கு, अच्छे से सो। இல்லன்னா என்ன மாதிரி நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடு। नहीं तो मेरे जैसा अच्छे से आइसक्रीम खा। Praise the Lord. प्रेज द लॉर्ड। அல்லேலூயா சொல்லுங்க, हालेलुया बोलिए, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க। जोर से हालेलुया बोलिए। ஆமென்। आमीन। பிரச்சனை வந்தா கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கு। परेशानी आती तो प्रभु में, परमेश्वर में आनंदित रहिए। பிரச்சனை வராத ஒரு கிறிஸ்தவன் இல்லவே இல்ல। परेशानी नहीं है ऐसा कोई मसीह नहीं। பிரச்சனை வந்தப்ப பேதுருடைய நிலை என்ன? परेशानी आती पतरस की स्थिति क्या थी? ஆமென், आमीन, அல்லேலூயா। हालेलुया। சோர்ந்து போகவே இல்ல, थका नहीं वो, அதப்பட்டு பயப்படவே இல்ல। उसे सोच के डरा नहीं। அடுத்த நாள் காலையில போவோம்னு தெரியும், अगले दिन सुबह जाना है करके मालूम है, நாம பயப்படல। கர்த்தருக்கு சித்தம்னா அப்படியே நடக்கட்டும்। लेकिन वो नहीं डरा। परमेश्वर की इच्छा तो वैसे ही हो। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया, Hallelujah. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, முந்தின நாள் ராத்திரியில விடுதலை நடக்குது। रात के समय छुटकारा हो रहा है। அநேக நேரத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் நேரம் எதுவாக இருக்கும் தெரியுமா? अनेक समय परमेश्वर हमारे जीवन में कार्य करने का समय क्या होगा मालूम है क्या? கழுத்து போக போகுது கடைசி நிமிஷம்। गर्दन जाने वाला है अंतिम क्षण। ஆமென், आमीन। சில நேரத்தில் ஆண்டவர் சீக்கிரமா அற்புதம் செய்ய மாட்டேங்கார்। कुछ समय परमेश्वर जल्दी से अद्भुत नहीं करते। நல்லது अच्छा है எது? क्या? ஆண்டவர் சீக்கிரமா அற்புதம் செய்யாது,
परमेश्वर जल्दी से अद्भुत नहीं कर रहे, சொல்ல மாட்டியா? नहीं बोलोगे என்னது? क्या? நல்லது. अच्छा है। ஆமென். आमीन। செய்தா करेंगे तो அந்த அற்புதத்தை வாங்கி பாக்கெட்ல போட்டு பை, वो अद्भुत को लेके पैकेट में डाल के बाय, அடுத்த வாரத்துக்கு சர்ச்சுக்கு வர மாட்டீல்ல? अगले हफ्ते से चर्च में नहीं आओगे। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। கடைசி நிமிஷம் வரைக்கும் இழுப்பார் பாத்துங்க. अंतिम क्षण तक को ले जाते हैं, ஏன்னா क्योंकि அப்பதான் ஜெபிக்காத நீ முழங்கால் போடுவேன்னு அவருக்கு தெரியும். तभी तो प्रार्थना नहीं करने वाला तो घुटना टेकेगा करके, கேட்ட உடனே தந்துட்டா मांगते ही दे देंगे तो அவரை மதிக்கவே மாட்டேன், फिर उनका तो सम्मान ही नहीं करेगा, ஜெபிக்கவே மாட்டேன், तो प्रार्थना ही नहीं करेगा, ஆமா ஆலயத்துக்கே வர மாட்டேன், तो कलीसिया चर्च ही नहीं आएगा, கர்த்தருக்கே பயப்பட மாட்டேன். परमेश्वर से ही नहीं डरेगा। அதனால கடைசி நேரம் வரைக்கும் இழுத்துக்கிட்டே இருப்பாரு. इसलिए अंतिम क्षण तक वो खींचेंगे। அடையாளமே இருக்கு, அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு அடையாளமே இருக்காது. अद्भुत होने की कोई निशानी नहीं रहेगी। ஆமென். आमीन। ஆமென். आमीन। ஜெபம்னே, प्रार्थना कर, ஜெபம்னே, प्रार्थना कर, ஜெபம்னே. प्रार्थना कर। கடைசி நிமிஷம். अंतिम क्षण। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। நாளைக்கு கொண்டு போகணும். कल लेकर जाना है, இன்னைக்கு விட்டிய கால ராத்திரியில आज रात को கடைசி நேரத்துல अंतिम क्षण में கர்த்தர் பேதுருவை வெளியே கொண்டு வந்தார். परमेश्वर पतरस को बाहर लेकर आए। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। பேதுருவை पतरस को ஆமா அன்னைக்கே வெளியே கொண்டு வந்திருக்கு, அடைச்ச உடனே வெளியே கொண்டு வந்திருக்கலாம் இல்ல? जिस दिन बंद किए थे उसी दिन वो बाहर ले आ सकते थे ना। நம்ம கேள்வி என்ன, அடைக்காமல் இருந்தா நல்லா இருக்கும்ல? हमारा सवाल क्या, अरे बंद ही नहीं किए होते तो अच्छा रहता ना। அப்படித்தான் நம்ம நிறைய நேரத்துல கேட்போம். ऐसे ही तो हम बहुत से लोग से पूछते இத हैं, செய்யாம இருந்திருந்தா, ये नहीं किए होते तो, செய்யாம ஆண்டவருக்கு தடுக்க முடிஞ்சிருக்கும்ல? इसे किए बिना परमेश्वर रोक सकते थे ना। வேலையே இல்லையா ஆண்டவருக்கு? फिर तो परमेश्वर का कोई मूल्य ही नहीं। பேதுரு உள்ள போணும், पतरस को अंदर जाना है, சிறைச்சாலையில கட்டப்படணும், बंदी गृह में बांध दिया जाना है, அவனுக்காக சபை ஜெபிக்கணும். उसके लिए कलीसिया प्रार्थना करना है। எனக்கு என்ன சந்தேகம் வந்துச்சு தெரியுமா? मेरे को क्या संदेह है मालूम है क्या? சபை விசுவாசி அத்தனை பேரும் நல்ல சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிட்டு கிடந்திருப்பான். कलीसिया के विश्वासी सभी जन अच्छे से खाकर सो रहे होंगे। இவனை ஜெபிக்கிறதுக்கு பழக்க வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் பேதுருவை உள்ள கொண்டு போயிருக்கலாம். इनको प्रार्थना करने का आदत देने के लिए परमेश्वर पतरस को सकता अंदर लेकर गए हो। பக்கத்துல கைய பிடிங்க. बगल वाले का हाथ पकड़िए। சில நேரத்துல कुछ समय நம்ம நல்லா ஜெபிக்கிறதுக்கு தான் சில பிரச்சனைய ஆண்டவர் நமக்கு அனுமதிப்பார். कुछ समय हम अच्छे से प्रार्थना करने के लिए परमेश्वर कुछ परेशानियों को अनुमति देते हैं। Praise the Lord. Praise the Lord। அதனால इसलिए அற்புதம் நடக்கலையே அப்படின்னு ஜெபத்தை நிறுத்தாத. अद्भुत नहीं हुआ करके प्रार्थना को मत रोक। கடைசி நேரத்துல தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். अंतिम क्षण में परमेश्वर अद्भुत करेंगे। இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வராங்க. इस्राएल लोग मिस्र से बाहर आए, கடலுக்கிட்ட வந்து நின்னாச்சு. समुद्र के पास आके रुक गए। பின்னால பார்வோனின் சேனை துரத்திட்டு வரான். पीछे से फिरौन की सेना पीछा करते आ रही है। அவன் தான் வச்சிருந்ததிலே பெரிய ரதம் வச்சிருந்தவன். वही रथों में से सबसे बड़ा रथ रखा அந்த था। காலத்துல நல்ல பெரிய ரதங்கள் வச்சிருந்தவன் எகிப்தின் சேனை. उन दिनों में सबसे बड़ा रथ रखने वाला मिस्र की सेना, அவன் கோடாகாடியோட வந்துகிட்டு இருக்கான். वो तो घोड़ा गाड़ी रथ के साथ आ रहा है। Praise the Lord. Praise the Lord। வேகமா வேற வந்துகிட்டு இருக்கான். जल्दी से आ रहा है। மக்கள் திரும்பி பார்க்காங்க. लोग पीछे मुड़ के देख रहे हैं, முன்னால போக முடியாது, आगे नहीं जा सकते। பின்னால போனாலும் கொல்லுவான், पीछे जाएगा तो भी मारेगा, இங்க நின்னாலும் சாவான். यहाँ खड़े रहेंगे तो भी मारेंगे। மோசே ஆண்டவரை பார்க்கறான். मूसा परमेश्वर को देख रहा है। கடைசி மூமெண்ட்ல தான் अंतिम मोमेंट में தேவன் யார் என்பதை எகிப்தியன் அறியும்படி, பார்வோனும் சேனையும் அறியும்படி கர்த்தர் தம்முடைய கரத்தை ஏமன் சமுத்திரத்தின் மேல நீட்ட ஆரம்பிச்சார். परमेश्वर कौन है कर कर इसे फिरौन और फिरौन की सेना जानने के लिए अंतिम क्षण ने परमेश्वर अपने हाथ समुद्र के ऊपर बढ़ाया। அன்னைக்கு காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியின் தீர்க்க தரிசனமா சொல்றதை நான் உணர்றேன். आज इस सुबह के समय परमेश्वर भविष्यवाणी के रूप में एक बात करे उसे मैं एहसास कर रहा हूँ। நிறைய காரியங்கள் अनेक कार्य நம்ம ஜெபிக்கிறோம், हम प्रार्थना करते அது हैं, நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறல. हमारे जीवन में पूरा नहीं हुआ। உனக்கு தேவையான நேரத்தில் சரியான நேரத்தில் கர்த்தர் அற்புதம் செய்வார். तेरे को ठीक समय में सही समय में परमेश्वर अद्भुत करेंगे। அது வரைக்கும் ஜெபத்தை மட்டும் நிறுத்திராதேன. तभी तक तो प्रार्थना करना मत रोक। ஆகலேன்னு நினைக்காத, नहीं हुआ करके मत सोच, ஆகலேன்னு ஜெபத்தை நிறுத்தாத. नहीं हुआ करके प्रार्थना करना मत रोक। கடைசி மூமெண்ட் வரைக்கும் உன் ஜெபம் நிக்கவே கூடாது. अंतिम क्षण तक तेरा प्रार्थना करना नहीं रुकना चाहिए। கடைசி நிமிடத்தில் கூட விடுதலையாக்குவதற்கு என் தேவனுடைய கரம் போதுமானதா இருக்கிறது. अंतिम क्षण तक परमेश्वर तुझे छुड़ाने के लिए मेरा परमेश्वर का हाथ काफी है। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। ஆமென். பேதுரு சாதாரணமான இடத்துல எல்லாம் இல்லங்க. पतरस एक साधारण जगह पर नहीं, 4 காவல். 4 पहरेदार। Praise the Lord. Praise the Lord। ஒவ்வொரு காவலுக்கும் 4 அதிகாரிகள்.
चार चार पैरे के लिए चार अधिकारी ஆமென் आमीन சாதாரண கேட் எல்லாம் கிடையாது साधारण गेट सब नहीं praise the lord प्रेज द लॉर्ड ஆமா இவன பெரிய 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 என்ன கொலை கைதியை விட மோசமா உள்ள அடைச்சு போட்டுட்டார் सबसे बड़े एक कत्ल करने वाले खूनी से भी बुरा है करके बांध करके रखे ஆமென் आमीन தேவனுடைய பிள்ளைகளே परमेश्वर के बच्चों ஜெபம் प्रार्थना இவ்வளவு பெரிய கட்டுகளையும் உடைக்கிறதற்கு போதுமானதா இருக்கிறது इतना बड़ा बंधन को भी तोड़ने के लिए काफी है ஆமென் आमीन எனக்கு ஆச்சரியமான ஒரு காரியம் इसमें आश्चर्य कार्य ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே परमेश्वर के बच्चों ஆண்டவருடைய தூதன் அங்க போறான் परमेश्वर का स्वर्गदूत वहां पर जाते हैं அவன் தூதன் போற உடனே स्वर्गदूत जाते ही அவனை கட்டி வச்சிருந்த கட்டுகள் எல்லாம் கீழே விழுது उसे बांध के रखा बंधन सब नीचे गिर गए ஆமென் आमीन சங்கிலிகள் அவன் கையில இருந்து கீழே விழுந்தன जंजीरें सब उसके हाथ से नीचे गिरे இப்ப நாலு பேர் பிடிச்சிட்டு இருந்தான் இல்ல अब चारों जन जब पकड़ के खड़े थे ना இவன் எங்க போனா ये किधर गया ஆமென் आमीन அல்லேலூயா हालेलुया கேட் திறக்குது गेट खुलता है ஒவ்வொரு காவல்லையும் நாலு பேர் நிக்கான் हर एक दरवाजे में चार चार लोग खड़े हैं கேட் திறக்குது गेट खुलता है ஆமென் आमीन பேதுரு போறான் पतरस जाता है ஆனா இவனும் என்ன பண்ணிட்டு இருந்தானு लेकिन ये क्या करके खड़े थे praise the lord प्रेज द लॉर्ड அல்லேலூயா हालेलुया ஜெபம் प्रार्थना கதவுகளை சைலண்டா திறக்கும் दरवाजे को साइलेंटली खोलेगा ஆரவாரம் இல்லாம கதவுகளை திறக்கும் आर बार आवाज के बिना खोलेगा ஜெபம் प्रार्थना உன் கட்டுகளை ஆரவாரம் இல்லாமல் அவிழ்த்து விட तेरे बंधन को बिना शोर आवाज के खोल देगा praise the lord प्रेज द लॉर्ड அல்லேலூயா हालेलुया உன் கட்டு அவிழ்றது எதிரிக்கு கூட தெரியாதுங்க तेरा बंधन खुल रहा है तेरे शत्रु को भी नहीं पता चलेगा உனக்காக வாசல் திறக்கப்படுகிறது எதிரிக்கு கூட தெரியாது तेरे लिए दरवाजा खुल रहा है तेरे शत्रु को भी नहीं पता चलेगा பக்கத்துல நிக்கிறவனுக்கு கூட தெரியாது बगल में जो खड़ा है उसको भी नहीं पता चलेगा நம்முடைய ஜெபத்தினால ரகசியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கைகளில் செய்வதற்கு தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் உயிருள்ளவராகவே இருக்கிறார் हमारे प्रार्थना के द्वारा परमेश्वर रहस्य कार्य करने के लिए आज भी जिंदा है அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया பேதுரு தனி அறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் पतरस अकेले कमरे में बंद रखे அவன் யாரும் எந்த விசுவாசியும் போய் பார்க்க முடியாது लेकिन कोई विश्वासी जाकर उन्हें देख नहीं எந்த सकते சீஷனும் போய் பார்க்க முடியாது कोई भी चेला जाकर देख नहीं सकते யாரும் பார்க்க முடியாத தனி இடத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார் कोई देख नहीं सकते ऐसे अकेले कमरे में बंद है ஆனா लेकिन சபையின் ஜெபம் कलीसिया की प्रार्थना யாரும் போகாத இடத்தில் கர்த்தருடைய தூதனை அனுப்பிட்டு कहीं पर वहां पर कोई जा नहीं सकता उस जगह पर परमेश्वर के स्वर्गदूत को भेजा மறுபடியும் சொல்லுகிறேன் फिर से कहता हूं யாரும் போக முடியாத இடத்தில் कोई भी वहां जा नहीं सकता 4 காவல் அறைக்கு உள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறார் चार पहरेदारी करने के अंदर बंद करके रखा गया எந்த மனிதனும் போக முடியாத இடத்தில் कोई मनुष्य वहां नहीं जा सकता इस जगह पर தேவ பிள்ளைகள் ஜெபித்த ஜெபத்தின் மூலம் परमेश्वर के बच्चों ने जो प्रार्थना किया கர்த்தர் தம்முடைய தூதனை அங்கே அனுப்புகிறார் உள்ளே அனுப்புகிறார் परमेश्वर अपने स्वर्गदूत को वहीं पर अंदर भेजते हैं கர்த்தருடைய கட்டளையின்படி அனுப்பப்பட்ட தேவதூதன் परमेश्वर की आज्ञा के अनुसार भेजा गया परमेश्वर का स्वर्गदूत தேவன் சிறைச்சாலையின் கதவுகளை திறக்கிறார் बंदीगृह के द्वार को खोलता है சிறைச்சாலையின் பூட்டுகளை உடைக்கிறார் बंदीगृह के ताले को तोड़ता है Praise the Lord. Praise the Lord. தேவன் யாரும் உதவி செய்ய முடியாத இடத்தில் அடைக்கப்பட்டிருந்த ஏமன் பேதுருவுக்கு कहीं वहां पर कोई मदद नहीं कर सकता ऐसे जगह पर बन गया पतरस के लिए பரலோகத்தின் தேவன் ஒத்தாசையை சிறைச்சாலைக்குள் அனுப்புகிறார் स्वर्गीय परमेश्वर सहायता को बंदीगृह के अंदर भेजते हैं தேவ பிள்ளையே परमेश्वर के बच्चों உனக்கு யாரும் உதவி செய்ய முடியாத இடத்தில் तेरे को कोई मदद नहीं कर सकता ऐसे जगह पर பரலோகத்திலிருந்து கர்த்தர் உனக்கு ஒத்தாசை அனுப்புவதற்கு போதுமானவர் स्वर्ग से परमेश्वर तेरी सहायता तेरे लिए सहायता भेजने के लिए काफी है அதான் சங்கீதக்காரன் சொல்றான் वही संगीतकार कहता है எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் मेरे लिए सहायता आने वाली पहाड़ की ओर मेरी आंखों को उठाऊंगा வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் आकाश और पृथ्वी को बनाए परमेश्वर से मेरी लिए सहायता என் आएगी காலை தள்ளாட விட்டார் मेरे पैर को लड़खड़ाने என்னை देंगे காக்கிறவர் உறங்கா मुझे संभालने वाला सोता नहीं அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया ஒத்தாசை எங்க இருந்து வருங்க अरे सहायता किधर से आएगी எந்த மனுஷனும் செய்ய முடியாது कोई मनुष्य नहीं दे ஆனா सकता பரலோகத்தின் தேவன் ஒத்தாசை அனுப்ப முடியும் लेकिन स्वर्गीय परमेश्वर सहायता भेज सकते हैं அவர் அனுப்பினார் वो भेजेंगे तो அவர் அனுப்பினார் वो भेजेंगे तो ஒருவனாலும் தடுக்க முடியாது कोई व्यक्ति रोक नहीं सकता அவர் திறந்தார் वो खोलेंगे तो ஒருவனாலும் பூட்ட முடியாது कोई बंद नहीं कर सकता அவர் கட்டுகள் அவிழ்த்தார் वो बंधन को खोलेंगे तो ஒருவனாலும் கட்ட முடியாது कोई भी बांध
बांध नहीं सकता। அல்லேலூயா. हालेलुया। இது எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா வேணும்? इन सब के लिए क्या चाहिए मालूम है क्या? என்ன வேணும்? क्या चाहिए? கேட்டு கை தட்டினா போதாது. सुन के ताली बजाएंगे तो काफी नहीं। கேட்டு கை தட்டினா सुन के ताली बजाएंगे तो போதாது. काफी नहीं। முழங்கால், घुटना, ஜெபம், प्रार्थना, ஜெபம். प्रार्थना। எவ்வளவு நேரம் பாஸ்டர்? कितना टाइम पास्टर? 5 நிமிஷம் 10 நிமிஷம் 5 मिनट 10 मिनट 1 மணி நேரம் 1 घंटा 1.5 மணி நேரம் போதுமா? 1.5 घंटा काफी है क्या? அங்க எல்லாம் கதவுக்குள்ளால போகாது. அது वो सब दरवाजे के अंदर नहीं जाएगा। அதெல்லாம் சங்கிலி அறுக்காது. वो सब जंजीरों को नहीं काटेगा। அதெல்லாம் சிறைச்சாலைக்குள் தேவதூதனை அனுப்பாது. वो सब बंदी गृह के अंदर स्वर्गदूत को नहीं भेजेगा। அதெல்லாம் அற்புதத்தை காண முடியாது. उससे अद्भुत देख नहीं सकते। ஒரு மனதோடு தேவ சமூகத்தை एक मन के साथ परमेश्वर के सम्मुख விடுதலை உண்டாகிறது வரைக்கும் ஜெபிக்கணும். छुटकारा होने तक प्रार्थना करना है। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। சபையாருடைய ஜெபம் எப்ப ஸ்டாப் ஆச்சு தெரியுமா? कलीसिया वालों का प्रार्थना कब बंद हुआ मालूम है क्या? பேதுரு உள்ள வந்துட்டாரு. पतरस अंदर आ गए। அங்கதான் சந்தோஷம். वहीं पर आनंद। அது வரைக்கும் அவங்க பிரேயர் தான். तब तक उनका प्रार्थना। அதுக்கு பிறகு பேதுரு தன்னுடைய காரியங்களை விளக்குகிறார். उसके बाद पतरस अपने कार्यों को बताते हैं। கர்த்தர் செய்த அற்புதங்களை சொல்கிறார். परमेश्वर के अद्भुत को बताते हैं। சாட்சி நேரம் உண்டாகுது. गवाही का समय आता है। கர்த்தரை மகிமைப்படுத்தி அங்க இருந்து பிரிஞ்சு போறாங்க. परमेश्वर की महिमा कर कर उसके बाद वहां से बटकर जाते हैं। हालेलुया। हालेलुया। இந்த சம்பவம் உனக்கு என்ன சொல்லுது தெரியுமா? ये घटना तुझसे क्या कहता है मालूम है क्या? ஜெபத்தினால சாதிக்க முடியாத காரியம் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. प्रार्थना के द्वारा साबित नहीं कर सकते ऐसा इस दुनिया में कोई चीज नहीं। சட்டங்கள் உனக்கு விரோதமா எப்படி வேணா இருக்கலாம். अरे तेरे खिलाफ कानून चाहे कैसे भी क्यों ना हो। சாத்தானின் திட்டங்கள் உனக்கு விரோதமா எப்படி வேணா இருக்கலாம். शैतान की योजनाएं तेरे खिलाफ कैसे भी क्यों ना हो। மனுஷனுடைய எண்ணங்கள் உனக்கு விரோதமா எப்படி வேணா இருக்கலாம். मनुष्य का सोच तेरे खिलाफ कैसे भी क्यों ना हो। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அவர்கள் மகிழ்ச்சியை கெடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துகிறவர் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு. उनकी आनंद को बिगाड़ कर तुझे आनंदित करने वाला मेरा प्रभु यीशु। ஆமென். आमीन। பெரிய தேசாதிபதிங்க ஏரோது. बड़ा एक देश का अधिपति हेरोद। ஆமென். आमीन। அவனுக்கு எல்லாம் செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கு. उसको सब कुछ करने का अधिकार है। பரலோகத்திலிருந்து அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படாதது வரைக்கும் लेकिन जब तक स्वर्ग से उसको अधिकार दिया नहीं गया அவனால ஒண்ணுமே செய்ய முடியல. वो एक भी काम नहीं कर सका। ஒண்ணும் செய்ய முடியல. ये कुछ भी नहीं कर सका। திட்டங்களை கர்த்தர் உடைத்தார். उसकी योजना को परमेश्वर तोड़े। அவன் சந்தோஷத்தை கர்த்தர் அழித்தார். उसके आनंद को परमेश्वर नाश किए। அவன் செய்ய நினைத்த காரியங்கள் தடைப்பட்டது. उसने जो कार्य करने के लिए सोचा वो रुका। கர்த்தர் அனுமதிக்கல. परमेश्वर अनुमति नहीं दिए। பேதுருவை வெளியே கொண்டு வந்தார். पतरस को बाहर लेकर आए। அதுக்கு பிறகு கர்த்தர் அவரை வல்லமையாய் பயன்படுத்த ஆரம்பித்தார். उसके बाद परमेश्वर से सामर्थ्य रूप से इस्तेमाल किए। உன்னை கொண்டு தேவ திட்டங்கள் நிறைவேறாத வரைக்கும் செய்து முடிக்காத வரைக்கும் சத்துரு உன்னை கை வைக்கவே முடியாது. तेरे बारे में परमेश्वर की योजना है जब तक पूरा नहीं होगा शत्रु तब तक तेरे पर हाथ नहीं रख सकता। நல்ல முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பி. अच्छे से घुटने टेक के प्रार्थना कर। ஒவ்வொருவருக்கும் இதே அற்புதங்களை காணும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். आप में से हर एक को यही अद्भुत देखने के लिए परमेश्वर मदद करेंगे। இப்படிப்பட்ட விடுதலைகளை காணும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ठहराया हुआ छुटकारा देखने के लिए परमेश्वर आपको मदद करेंगे। குடும்பமா சேர்ந்து ஜெபிங்க. परिवार के साथ मिलके प्रार्थना कीजिए। சபையாய் சேர்ந்து ஜெபிப்போம். कलीसिया मिलके प्रार्थना करेंगे। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर बड़ा कार्य करेंगे। அல்லேலூயா. हालेलुया। நம்ம சபையில இந்த 7 குடும்பங்கள் எதுக்கு தெரியுமா? हमारे कलीसिया में से 7 परिवार क्यों मालूम है क्या? ஒவ்வொரு குடும்பங்களின் களுக்காக சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு தான் அந்த மாதிரிப்பட்ட பிரேயர் ஆரம்பிச்சிருக்கிறோம். हर एक परिवार के लिए मिलके प्रार्थना करने के लिए उस प्रार्थना को शुरू किए। கர்த்தருடைய விடுதலைகள் உண்டாகும். परमेश्वर का छुटकारा होगा। கண்களை மூடுவோமா? आंखों को बंद करेंगे क्या? ஆண்டவர் சமூகத்துல நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். परमेश्वर के सम्मुख हम सभी प्रार्थना முழங்கால் करेंगे। படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு. जो घुटने टेक सकते घुटने टेक कर। பின்னால சேர்ல இருக்கவங்க எல்லாம் எழுந்து நின்று. जो भी पीछे कुर्सी में बैठे खड़े होकर। கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். आंख बंद कर हम सभी प्रार्थना करेंगे। ஏசப்பாட்ட கேப்போம். ஏசப்பா, यीशु पिता से पूछेंगे ஆதி அப்போஸ்தல சபையில் இருந்து தானே शुरुआती कलीसिया में அந்த ஜெப அனுபவத்தை கர்த்தர் கட்டளையிடும் ஆண்டவரே. वो प्रार्थना का अनुभव हमें आज्ञा दीजिए அந்த प्रभु। ஜெப அனுபவத்தை கர்த்தர் கட்டளையிடும் ஆண்டவரே. वो प्रार्थना का अनुभव हमें दीजिए प्रभु। கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம். आंख बंद कर थोड़ा समय परमेश्वर के सम्मुख हम प्रार्थना ஒருத்தர் करेंगे। மௌனமா இருக்க கூடாது. कोई चुपचाप ना रहे। வசனத்தை கேட்ட தெய்வ பிள்ளையே, वचन को सुने परमेश्वर के बच्चे। அன்னைக்கு ஆண்டவர் ஜெபத்தினால் அற்புதங்களை எவ்வளவு அழகா செய்தார். हाँ परमेश्वर उस दिन परमेश्वर प्रार्थना के द्वारा कितना अच्छा अद्भुत किए। இன்னைக்கு பகல் நேரத்திலே आज इस दोपहर के समय கர்த்தர் உனக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவராய் இருக்கிறார். परमेश्वर तेरे लिए ऐसा अद्भुत करने के लिए काफी है। கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவராய் இருக்கிறார். परमेश्वर ऐसा अद्भुत करने के लिए काफी है। அப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் செய்வதற்கு போதுமானவராய் இருக்கிறார். परमेश्वर ऐसा अद्भुत करने के लिए काफी है। வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் ஒன்றன் பின் ஒன்று வந்திருக்கா? तेरे जीवन में बहुत सी लड़ाई एक के पीछे ஒரு பிரச்சனை வந்த உடனே நீ ஜெபம் பண்ணு. एक परेशानी आती तो ஒரு प्रार्थना நஷ்டம்
நஷ்டம் வந்த உடனே நீ ஜெபம் பண்ணு. एक नुकसान आते ही तो प्रार्थना அந்த कर. நஷ்டங்களை கர்த்தர் ஆமென் உனக்கு மாற்றி தருவதற்கு போதுமானவர். उस नुकसान को परमेश्वर तेरे लिए बदलने के लिए काफी है. ஆமென் கொஞ்ச நேரம் தான் இருக்கா, थोड़ा ही समय है क्या? அந்த நேரத்தை பயன்படுத்தி நீ ஜெபிக்க ஆரம்பி. उसी समय को इस्तेमाल करके तो प्रार्थना வாழ்க்கையில் உள்ள कर. சிறிய ஜெபம் கூட மாற்றத்தை கொண்டு வருவா. तेरे जीवन का छोटा सा प्रार्थना भी बदलाव को लेकर आएगा. ஒருமனப்பட்டு சபை ஜெபிக்கணும். एक मन होकर कलीसिया प्रार्थना करे. ஒருமனப்பட்டு சபை ஜெபிக்கணும். एक मन होकर कलीसिया प्रार्थना करे. கடைசி நிமிடத்தில் கூட என் தேவனாகிய கர்த்தர் அற்புதம் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். अंतिम क्षण में भी मेरा प्रभु परमेश्वर अद्भुत करने के लिए काफी है. ரெண்டு கரங்களை வானத்துக்கு உயர்த்தி दोनों हाथों को स्वर्ग की ओर उठाकर இயேசுபாட்டு சொல்லுங்க, இயேசுபா. यीशु पिता से बोले, यीशु पिता. ஆதி சபையின் அனுபவம், शुरुआती कलीसिया का अनुभव, ஆதி சபையின் ஜெப அனுபவம் शुरुआती कलीसिया का प्रार्थना எனக்கு का தாருங்க. अनुभव मुझे दीजिए. சத்தமா சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, எனக்கு தாருங்க. जोर से बोले, मुझे दीजिए. என் குடும்பத்துக்கு தாருங்க. मेरे परिवार को दीजिए. என் பிள்ளைங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. मेरे बच्चों को दीजिए. என் பிள்ளைகளுக்கு தாருங்க ஆண்டவரே. मेरे बच्चों को दीजिए. என் பிள்ளைகளுக்கு தாருங்க ஆண்டவரே. मेरे बच्चों को दीजिए. என் பிள்ளைகளுக்கு தாருங்க ஆண்டவரே. मेरे बच्चों को दीजिए. கைகளை உயர்த்தி தருங்க. हाथ उठाकर बोलिए, ஜெப ஆவி என்னல ஊற்றுங்க ஆண்டவரே. प्रार्थना का आत्मा मुझ में ஜெப उठेरिए. ஆவி என் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. प्रार्थना का आत्मा मुझ में அந்த उठेरिए. ஜெப அபிஷேகம் என்னல ஊற்றுங்க ஆண்டவரே. प्रार्थना का अभिषेक मुझ में அந்த उठेरिए. விடுதலையை நான் காண விரும்புகிறேன் ஆண்டவரே. उस छुटकारे को मैं देखना அந்த चाहता हूं. அற்புதங்களை நான் காண விரும்புகிறேன் ஆண்டவரே. उस छुटकारे को मैं देखना அந்த चाहता हूं. அதிகாரம் அந்த அபிஷேகத்தை நான் காண விரும்புகிறேன் ஆண்டவரே. उस अभिषेक को मैं देखना चाहता என் हूं. தேவனாகிய கர்த்தர் मेरा प्रभु என் மேல ஒரு परमेश्वर ஜெப ஆவியை ஊற்றுங்க. मेरे ऊपर एक प्रार्थना என் का மேல आत्मा ஒரு ஜெப उठेरिए. ஆவியை ஊற்றுங்க. मेरे पर एक प्रार्थना का என் आत्मा மேல उठेरिए. ஜெப ஆவியை ஊற்றுங்க. मेरे पर एक प्रार्थना का आत्मा उठेरिए. சோர்ந்து போயிருக்கிறியா? थका हुआ है क्या? சோர்ந்து போயிருக்கிறியா? थका हुआ है क्या? இன்னைக்கு கேட்ட வசனத்தை ஞாபகப்படுத்திக்க. आज जो वचन को सुना उसे याद रख ले. எவ்வளவு பெரிய சூழ்நிலை, कितना भी बड़ी परिस्थिति, விடிஞ்சா மரணம், अरे सवेरे हुआ तो मृत्यु, விடிஞ்சா மரணம். सवेरे हुआ तो ஆனா मौत. சபையின் மக்கள் ஜெபா लेकिन कलीसिया के लोग விடுதலையை கொண்டு வந்துச்சு, छुटकारा लेकर आया, மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. बदलाव को लेकर இன்னைக்கு आया. உன் ஜெபம் உன் குடும்பத்துல மாற்றத்தை கொண்டு வரும். हाँ, तेरा प्रार्थना तेरे परिवार में बदलाव लेकर உனக்குள்ளால आएगा. மாற்றத்தை கொண்டு வரும். तेरे अंदर बदलाव को ले உன் आएगा. சூழ்நிலைகள்ல மாற்றத்தை கொண்டு வரும். तेरी परिस्थिति में बदलाव लाएगा. ஆமென். உன்னுடைய காரியங்கள்ல மாற்றங்களை கொண்டு வரும். तेरे कार्य में बदलाव लाएगा. தடைகளை உடைக்கும். तेरे रुकावट को உன் तोड़ेगा. சங்கிலிகள் அறுக்கும். तेरे जंजीर कटेंगे. உன் சங்கிலிகளை அறுக்கும். तेरे जंजीरों को काटेंगे. உன் சங்கிலிகள் அறுக்கும். तेरे जंजीरें कटेंगे. ஆமென். आमेन. ஹalleluya. Hallelujah. இயேசுபாட்டு சொல்லுங்க, இயேசுபாட்டு சொல்லுங்க, இயேசுபாட்டு சொல்லுங்க. இயேசு ஆண்டவரே, அந்த ஜெப அபிஷேகத்தை எனக்கு தாருங்க. वो प्रार्थना का अभिषेक ஜெப दीजिए. அபிஷேகத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே. वो प्रार्थना का अभिषेक ஜெப दीजिए. அபிஷேகத்தை எனக்கு தாருங்க. प्रार्थना का अभिषेक दीजिए. ஜெப அபிஷேகத்தை எனக்கு தாருங்க. वो प्रार्थना का अभिषेक ஜெப दीजिए. அபிஷேகத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே. वो प्रार्थना का अभिषेक दीजिए. ஹalleluya. Thank you Lord.